ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. அவுஸுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்தில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன்னா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல். இன்றைக்கி குரான் கிளாஸ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 117. இன்றைக்கி டேட்டு 5 ரபியுல் ஆஹிர் 1447. இங்கிலீஷ் டேட் வந்து 26/9/2025 வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி கடைசியாக 6வது அத்தியாயம் 82வது வசனம் வரைக்கும் பார்த்தோம். இப்போ 83வது வசனத்திலிருந்து இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மேலும் இப்ராஹிம் தம்முடைய சமூகத்தாருக்கு எதிராக ஹுஜ்ஜத்தை நிலைநாட்ட அவருக்கு வழங்கிய ஆதாரங்கள் இவைதாம். இவ்வாறே நாம் நாடுகின்றவர்களை படிப்படியாக ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உயர்த்துகின்றோம். நிச்சயமாக உம்முடைய இறைவன் நுண்ணறிவாளனும் பேரறிவாளனும் ஆவான். இப்போ இப்ராஹிம் நபி அவங்களுடைய அந்த சமூகத்தார்கிட்ட போய் பிரச்சாரம் செஞ்சாங்க. அவங்க சமூகம் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் வந்து கடந்த பதிவுகள்லாம் நம்ம பார்த்தோம். அந்த சமூகம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு, அந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சு, பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சு, எக்கனாமிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சு. ஸோ இப்ராஹிம் நபி வந்து எதையெல்லாம் வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க நினச்சா ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாக அவங்க இருந்திருக்கலாம். புரியுதா? ஃப்ரீயாக வருது. உதாரணத்துக்கு இன்றைக்கி அம்பானி அதானிக்கு பையனாக இருந்து அவங்க எதிர்த்துக்கிட்டு உங்கள் சொத்து வேணாம், உறவும் வேணாம், என்ன எனக்கு வந்து அல்லாஹ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு டிசிஷனோ அது மாதிரியான ஒரு முடிவை தான் இப்ராஹிம் நபி அவங்க எடுக்கிறாங்க. இப்போ இந்த வசனங்கள் தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம். முதல்ல நட்சத்திரத்தை பார்த்தாரு, அதுக்கப்புறம் சந்திரனை பார்த்தாரு, அதுக்கப்புறம் சூரியனை பார்த்தாரு. அப்போ அதெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் கடைசியாக இந்த இடத்துல என்ன சொல்கிறான், இப்ராஹிம் தம்முடைய சமூகத்தாருக்கு எதிராக ஹுஜ்ஜத்தை நிலைநாட்ட அவருக்கு வழங்கிய ஆதாரங்கள் இவைதாம். தன்னுடைய சமூகம் இருக்குது இல்லையா, அதாவது அந்த இணை வைக்கக்கூடிய அந்த ஊர்வாசிகள், அப்போ அவர்களுக்கு எதிராக ஹுஜ்ஜத்தை நிலைநாட்டுவதற்கு நாம் கொடுத்த ஆதாரம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். எது ஆதாரம்? இதுக்கு முன்னாடி அவர் ஆர்குமெண்ட்ஸ் வச்சார்ல, புரியுதா? அதாவது நட்சத்திரம் வந்து மறையுது, சந்திரன் மறையுது, சூரியன் மறையுது, நீங்கள் உதிக்கிறத மட்டும்தான் பார்க்குறீங்க, மறையிறதை ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க?
அப்போது அவர் கடவுள் அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொன்றையும் கடவுள்னு நம்பிட்டு வந்தாரா, அல்லது எப்படி சொன்னார்? இப்போ அந்த இடத்துல அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான், இப்படி தான் நான் தான் கற்றுக் கொடுத்தேங்கிறான். எதுக்கு கற்றுக் கொடுத்தேங்கிறான்? உஜ்ஜத்தை நிறுவுறதுக்காக கற்றுக் கொடுத்தேங்கிறான். உஜ்ஜத்துனா என்ன? ஒரு சமூகத்துக்கு எதிராக காங்க்ரீட்டாக ப்ரூஃப் பண்ணுறது, இதுதான் உண்மை, இது பொய் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த சமூகம் என்ன பண்ணும்? அது நீ சொல்கிற ஆர்குமெண்ட்லாம் கரெக்டு தான், ஆனால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். சாராயம் குடிக்கிறது தப்பு தான், அப்புறம் நாங்கள் குடிப்போம் அப்படின்னு சொல்கிறது. 2 குரூப் இருக்கும் இல்லையா? ஒன்று வந்து அதோடைய தீமைகளை தெரியாமல் குடிக்கிறது. அப்போ அவங்ககிட்ட போய் எல்லாத்தையும் ப்ரூஃப் பண்ணி சொன்னதுக்கப்புறம் இது உடம்புக்கு கெடுதல் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கூட, ஆமாம் கெடுதல் தான், நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் நான் குடித்து நான் நாசமாக போகிறேன், நீ வேலை பாரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இந்த நிலைமைக்கு வர்ற வரைக்கும் அது ஆர்குமெண்ட்ஸ் எடுத்து வைக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் என்னது? ஹுஜ்ஜத்து. இந்த ஹுஜ்ஜத்தை நிறுவுறதுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த மெத்தட் அது. ஏன்னா அந்த மக்கள்கிட்ட போய் சாதாரணமாக ஒரு கன்வர்சேஷன் பண்ண முடியல. அல்லாஹ் பற்றியோ அல்லது கடவுள் கொள்கையை பற்றியோ பேச வந்தால் அவங்க என்னம்மா, எங்களுக்கு வேலை இருக்குது, நீ வேறு வேலையை பாரும்மா. இப்போ உங்கள்கிட்ட நான் ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ரெடி இல்லை அப்படிம்மா. அப்போ இவங்ககிட்ட எப்படி தான் பேசுகிறது? அப்போ ஒரு டெக்னிக் வந்து இவங்க கையாளுறாங்க. அந்த டெக்னிக்கு அல்லாஹ் வந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. இது அவங்களா எடுத்த டெக்னிக் கிடையாது. அதுதான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான், ஹுஜ்ஜத்து நிறுவுவதற்காக நாம் கொடுத்த ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஆர்குமெண்ட்டு இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது என் இறைவன் தானே அந்த இடத்துல வார்த்தை சொல்கிறாரு. சந்திரனை பார்த்து சொல்கிறாரு, நட்சத்திரத்தை பார்த்து சொல்கிறாரு, என் இறைவன்னு சொல்கிறாருல. அப்போ இறைவன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய பாவம் அது. அப்புறம் அவ்வளோ பெரிய பாவம் நபி செய்கிறார்ல. அதுதான் மேட்ரு. அப்போ அதில் என்ன அப்படின்னா, இது எப்படிப்பட்டதுன்னா, சரி ஓகே நீங்கள் இது இறைவனுங்கிறீங்களா, ஒரு பேச்சுக்கு அது இறைவனே வச்சுக்குவோம், இப்படி சொல்கிற மாதிரி அது ஓகேவா? இப்போ நம்ம ஒருத்தன்ட்ட ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது அவன் அடுத்த பாயிண்ட்டுக்கு அவன் வரவே மாட்டேங்கிறான். மொதல் பாயிண்ட்டில் நின்றுட்டுருக்கிறான் அப்படின்னா, அப்போ அவனை என்ன பண்ணுறது? அவனை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது? சரி ஓகே, மொதல் பாயிண்ட்டு நீ சொல்கிறதாவே இருக்கட்டும், வச்சுக்கலாம், வா 2வது பாயிண்ட்டுக்கு வருவோம். அது மறையுதில்லை, அதை பற்றி பேசு. புரியுதா? வருது, உதிக்குது, உதிச்சிருச்சு, கடவுள் அவதரிச்சிட்டார் அப்படிங்கிற, ஓகே. ஏன் போனார்? இப்ராஹிம் நபித்துவத்திற்கு முன்னாடி இதை செய்யலை. என்ன அதுலேருந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா நபிமார்கள் எப்பயுமே பிரச்சாரம் பண்ணும்போது எங்கேருந்து தொடங்குவாங்க? யார்கிட்ட முதல்ல பிரச்சாரம் பண்ணுவாங்க? தன்னுடைய வீட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. முதல்ல எந்த நபியை ஸ்டார்ட் பண்ணாலும் தன்னுடைய வீட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே ஈமான் கொண்ட முதல்ல இருக்கிற ஒரு லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலி ரலியல்லாஹு இருந்தாங்க. அவங்க யார்? ரசூல்லா வீட்டில் வளர்ந்தவங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹதீஜா ரலியல்லாஹு, அவங்க யார்? மனைவி. அவருடைய அடிமையாக இருந்த ஸைத் ரலியல்லாஹு. அப்போ அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் முதல்ல அங்கே தான் பிரச்சாரத்தை ஆரம்பிப்பாங்க. இப்போ இந்த கன்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது கூட அவர் எங்கேருந்து பிரச்சாரம் ஆரம்பிக்கிறார்? அப்பா கிட்டேருந்து தான் ஆரம்பிக்கிறார். நீங்கள் வந்து சிலைகளை வந்து வணங்கி கொண்டிருக்கிறீர்கள்னு சொல்லிட்டு இந்த நட்சத்திரம் சம்பவம் சொல்கிறதுக்கு முன்னாடி அப்பாட்டிருந்து ஆரம்பிக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? அவர் நபி ஆயிட்டாருன்னு அர்த்தம். அப்போவே அவர் அப்பாயிண்ட் ஆயிட்டாருன்னு அர்த்தம். இந்த அப்பாயின்மெண்ட் ஆனதுனால தான் அவர் அடுத்தடுத்த இடங்களில் வந்து அவர் வந்து இது பண்ணுறார். சரியா? அதே மாதிரி அப்போ இந்த கடவுளுக்குன்னு தன்னை அவர் சொன்னது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தந்திரத்துக்காக சொன்னது. இப்போ இது வந்து நாம் வந்து போய் அப்படி பண்ணக்கூடாது. இது அல்லாஹ் கற்றுக் கொடுத்தது. புரியுதா? ரசூல்லா கூட இப்படி பிரச்சாரம் பண்ணல. இப்போ நமக்கு யார் உஸ்வத்துல் ஹசனா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். இப்ராஹிம் நபி உஸ்வத்துல் ஹசனா தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும். எந்த குரான்லேருந்து எந்த வசனத்தை வந்து நாம் ரிலேட் பண்ணணும், இதை எப்படி மீனிங் எடுத்துக்கணுன்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன். எப்படி அப்படின்னா, இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான சில பேச்சு தந்திரங்கள் வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. இது பொய் கிடையாது, உண்மை தான். ஆனால் எதிராளி வந்து அதை உண்மைன்னு நம்புகிற மாதிரி நாம் சொல்கிறது. புரியுதா? இவர் வந்து இதுதான் என் கடவுள் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா அது வந்து அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை தான், ஆனால் அவர் உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தை கிடையாது. அதே சமயம் அது வந்து அதை பார்த்து இறைவன் இவர் நம்பிக்கை கொண்டதாகவும் கிடையாது. அவர் சொல்கிறது எதுக்கு? ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படி தோணணும் அப்படிங்கிறதுக்காக. அதாவது இப்ராஹிம் வந்து இந்த அளவுக்காவது இறங்கி வந்துட்டார் அப்படின்னு தோணணுங்கிறதுக்காக சொன்னது. உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன்.
வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்தில் முஸ்லீம்கள் வந்து அவருக்கு எதிராக இருந்தாங்க. ரொம்ப போராடின 2 கூட்டம் இருந்துச்சு. ஒரு கூட்டம் வெள்ளைக்காரனை சப்போர்ட் பண்ண கூட்டம் இருந்தாங்க. இன்னொரு குரூப் என்ன இருந்துச்சு, முஸ்லீம்களில் வெள்ளைக்காரனை தீவிரமாக எதிர்த்து போராடினவங்க இருந்தாங்க. அதில் ஒருத்தர் யாருன்னா மௌலானா மஹமூத் ஹசன் அப்படிங்கிறவர். அவர் வந்து ஷைகுல் ஹிந்த் அப்படின்னு சொல்லப்படுவார். அவர் தேவபந்துடைய மிகப்பெரிய ஒரு ஆலிம். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவரை கைது பண்ணுறதுக்கு வெள்ளைக்காரன் உத்தரவு போடுறான். எப்படி இவரை கைது பண்ணுறதுக்கு வெள்ளைக்காரன் உத்தரவு போடுறான். இப்போ அவர் எங்கே இருக்கிறாரு, கிட்டத்தட்ட சவுதியில் இருக்கிறார் அந்த டைமில். அப்போ ஷரீஃப் அல் ஹசன் இருக்கிறான்ல, யார், மக்காவுடைய கவர்னர். இவன் யார், இவன் வந்து உஸ்மானிய கலீஃபாவுடைய பிரதிநிதி. இவன் வந்து என்ன பண்ணுறான், இந்த ஷரீஃப் அல் ஹுசைனு இது ரசூல்லாவுடைய ஃபேமிலி சேர்ந்த ஒரு அபுல் லஹப் மாதிரியான ஒரு இப்லிஸ், அது சைத்தானு. இந்த சைத்தானை பற்றி நம்ம நிறைய இதில் பேசியிருப்போம், இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயமில். சரியா? அப்போ அவன் வந்து போய் தேடுறான், யாரை, ஆளை அனுப்பி, சிப்பாய்களை அனுப்பி மஹமூத் ஹசனை வந்து கைது பண்ண சொல்லி வெள்ளைக்கார எஜமான்னு சொல்லிட்டான். அதனால் நீங்கள் போய் அவரை தேடுங்க அப்படின்னு. அப்போ தேடிட்டு நேராக அவர் இருக்கிற ஏரியாவில் சுற்றிட்டு இருக்கிறான். இங்கே யார், சிப்பாய். நேராக போய் யார் முன்னாடி நிற்கிறான், அவர் முன்னாடி போய் நிற்கிறான் சிப்பாய். சிப்பாய் போய் நின்று அவர்கிட்டே கேட்குறான், மஹமூத் ஹசன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. யாரை பார்த்து? அவர்கிட்டே போய் அவர்கிட்ட அவன் நேரில் அவன் பார்த்ததில்லை, நேரில் போய் கேட்குறான், மௌலானா மஹமூத் ஹசன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவர் என்னங்கிறார், நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறார். எங்கே இருக்கார் அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 2 ஸ்டெப்பு கொஞ்சம் வெளியே வர்றார், பின்னாடி வர்றார். வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே தான் நின்றுருந்தார் அப்படின்னு. உடனே அவன் என்ன பண்ணுறான், அப்படியா கிளம்பு டக்குன்ட்டு, இந்த பக்கம் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்த திசையிலேருந்து ரிவர்ஸில் போகிறான். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே நின்றுருந்தாருன்னா என்ன அர்த்தம், 2 ஸ்டெப்புக்கு முன்னாடி இங்கே இருந்தார். நான் உனக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியும், நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டார். புரியுதா? இது மாதிரியான ஒரு ஒரு கிம்மிக் இது. எது, இப்ராஹிம் நபி வந்து இந்த மாதிரி சொன்னது. இன்றைக்கி உலமாக்கள் தாய்க்கள்லாம் பொய் சொல்கிறது அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. முதல்ல ஒன்று பேசிவிட்டு அதை மறுத்து பேசுகிறது, பொய் பேசுகிறது. முன்னாடி அப்படி சொன்னியேன்னு கேட்டால் நான் சொல்லவே இல்லைன்றுவான். இப்போ அன்றைக்கி உலமாக்கள் எவ்வளோ சீரியஸாக இருக்கும், உயிர் போகிற நேரத்தில் கூட பொய் சொல்லலை, இந்த மாதிரி ஏதாவது தந்திரங்கள் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ தூய்மையாக நடந்திருக்கிறாங்க பாரு. இப்போது அல்லாஹ் அடுத்து சொல்கிறான் பாரு, இந்த இடத்துல என்ன சொல்கிறான், இவ்வாறே நாம் நாடுகின்றவர்களை படிப்படியாக ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உயர்த்துகின்றோம். நிச்சயமாக உம்முடைய இறைவன் நுண்ணறிவாளனும் பேரறிவாளனும் ஆவான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், நாம் நாடுகின்றவர்களை படிப்படியாக ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உயர்த்துகிறோம். அப்போ இந்த இடத்துல இப்ராஹிம் நபி பொறுத்த வரைக்கும் முதல்ல அவர் எப்படி இருந்தார், பிறந்த உடனே இயற்கையில் ஃபித்ரத்தை வந்து என்ன பண்ணுறார், அதை வந்து கெடுத்துக்காத ஒரு நல்ல மனிதராக இருந்தார். அப்போது அல்லாஹ்வுடைய அந்த அரசாங்கத்தை பார்த்து, எந்த அரசாங்கம், வானம் பூமி நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் இதையெல்லாம் பார்த்து இதுக்கு பின்னாடி ஒரு படைப்பாளன் இருக்கான் அப்படிங்கிறத அவர் உணர்ந்தார். அல்லாஹ் என்ன பண்ணுறான், இவ்வளோ அவங்க வீட்டில் தான் இவ்வளோ காணிக்கைகள் வருது, இவ்வளோ ஃபுட்டு எப்படி இருக்கும் அவங்க வீட்டில், அந்த காணிக்கைகள் அந்த படையல்கள் அதெல்லாம் நினச்சா பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கலாம். புரியுதா? அப்போது அதெல்லாம் வேணான்னு, அது ஹராமுன்னு பாத்திலுன்னு அதையும் சேர்த்து தான் செஞ்சுருப்பார். அப்போ அதெல்லாம் செஞ்சதை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு நேர்மையாளர்கிட்ட தான் என்னுடைய சத்திய செய்தியை கொடுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் அவர் அதுக்கப்புறம் தேர்வு பண்ணுறான். அப்போ அந்தஸ்து உயர்ந்துச்சா இல்லையா? புரியுதா? சாதாரண மனிதராக இருந்தார். அல்லாஹ்வுடைய அந்த மலக்கூத்த சமாவாத் இதை பற்றி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, வானம் பூமியுடைய ஆட்சி, மலக்கூத்த சமாவாத் அப்படிம்பாங்க. அல்லாஹ் வந்து எப்படி ஆட்சி பண்ணிகிட்ருக்கிறான், இந்த மரத்தை பார்த்தா அல்லாஹ்வுடைய ஆட்சி தெரியும். அது நினச்சா அது இஷ்டத்துக்கு ஆட்டம் போட முடியாது. மழை பெஞ்சதுன்னா அது வெளியே வந்தே தீரணும். அது அல்லாஹ்வுடைய ஆட்சிக்கு கட்டுப்பட்டுரு. அது பூ வச்சதுன்னா அது வந்து கனி கொடுத்தே தீரணும். ஏன் அப்படின்னா அது அல்லாஹ்வுடைய ஆட்சிக்கு கட்டுப்பட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி அதெல்லாமே பார்த்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு, தன்னை வந்து தரம் உயர்த்திக்கிறார். அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன பண்ணுறான், வா உனக்கு இன்னும் வழிகாட்டுறேன்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் அனுப்புகிறான். ஜிப்ரீல் அனுப்பி வானம் பூமியுடைய உண்மைகள் அது எல்லாத்தையுமே அல்லாஹ் காட்டுறான். பக்ராவில் கூட அவருடைய ஒரு சம்பவம் இருக்கும்.
அல்லாஹ் நீ எப்படி உயிர் கொடுக்குற, எப்படி நீ உயிர் எடுக்கிற, அது நான் பார்க்கணும், மறுமையில் எப்படி படைக்க போகிறேன்னு பார்க்கணுன்னொன்னே இந்த பறவைகளை வந்து கட் பண்ணி அதெல்லாம் அல்லாஹ் காமிக்கிறான். ஏன் காட்டுறான்? ஏன்னா அவருக்கு கொடுக்கப்படுற பணி வந்து அவ்வளோ கஷ்டமானது. அடுத்து நெருப்பில் தூக்கி போட்டால் கூட அவர் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அவருடைய உள்ளத்தை பலப்படுத்தணும். அதுக்காக அதெல்லாம் செஞ்சு காட்டினான். நீங்கள் நம்ம எல்லோரும் 200 கோடி முஸ்லீமும் நின்று காபத்துள்ளால எல்லாம் நீ எப்படி உயிர் கொடுக்குறன்னு காட்டு அப்படின்னா எல்லாம் காட்ட மாட்டான். ஏன்னா நமக்கு நபித்துவத்துடைய அந்த பொறுப்பு தள்ள, நம்ம சாதாரண மனிதர்கள் தான். இது ஒரு விஷயம் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன, அல்லாஹ் வந்து பாரு படிப்படியாக அவரை வந்து தேர்வு செஞ்சு அல்லாஹ் வந்து அவருடைய இதை வந்து உயர்த்துறான். இதே போல் தான் நாமளும் இருக்கணும். எப்படி இருக்கணும்? நம்முடைய அந்தஸ்தை முதல்ல ஒரு 10 வயசு 13 வயசு வரைக்கும் என்ன இருப்போம்? உலகம்னா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டுருப்போம். புரியுதா? ஒரு 5 வயசு 6 வயசு 7 வயசு 8 வயசு இல்லை நம்மளுடைய நண்பர்கள், பள்ளிக்கூட நண்பர்கள், அவங்க அப்புறம் நம்ம உறவினர்கள், நம்ம எந்த வீட்டில் பிறக்கிறோமோ அந்த வீடு, நம்ம எந்த ஊரில் பிறக்கிறோமோ அந்த ஊர், இது எல்லாமே நம்முடைய மூளையில் தாக்கம் செலுத்தும். இது தாக்கம் செலுத்தும் போது என்ன ஆயிரும் அப்படின்னா நம்முடைய ஃபித்ரத்து கொஞ்சம் கொஞ்சமாக கரப்ட் ஆகும். அப்போ அந்த நிலையிலிருந்து நாம் வந்து எப்பயாவது ஏதோ ஒரு இடத்துல நமக்கு வந்து ட்ரிகர் ஆகும். அப்போ அந்த ட்ரிகர் ஆகிற இடத்துல நாம் வந்து ஸ்ட்ராங்காக அதை பிடிச்சிக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் வரும். அப்போ நியூட்டன் வந்து எப்படி ஒரு நாள் வந்து ஆப்பிள் கீழே விழுந்ததுக்கப்புறம் இதை கண்டுபிடிக்கிறார், புவியீர்ப்பு விசை கண்டுபிடிக்கிறார். ஆப்பிள் இதுக்கு முன்னாடிலாம் மேலே விழுந்துட்டு இருந்துச்சுன்னு நம்பினார் அவர். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நியூட்டன் என்ன நம்பிட்டு இருந்தார்? ஆப்பிளுக்கு கீழே விழுந்தால், மரத்துலேருந்து விழுந்தால் எங்கே விழுவும்? மேலே போகும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தார். அப்போ நியூட்டனுக்கு டெய்லியுமே தெரியும் அது கீழே தான் விழுவுன்ட்டு. ஆனால் அன்றைக்கி என்னாச்சு? அன்றைக்கி ஸ்பார்க் ஆச்சு. ஆஹா இது விழுவுதில்ல, ரைட்டு, இதை வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்ட்டு. அது மாதிரி தான் நமக்கும். டெய்லி நம்ம மரத்தை பார்த்தாலும், டெய்லி நம்ம மழையை பார்த்தாலும், டெய்லி நம்ம அல்லாஹ்வுடைய அற்புதத்தை பார்த்தாலும், ஒரு முட்டையிலிருந்து கோழி எப்படி வருது, இது நமக்கு டெய்லி பார்த்தாலும் புரியுதா? நமக்கு ஒரு நாள் ஸ்பார்க் ஆகும். இதுக்கு பின்னாடி ஒரு படைப்பாளன் இருக்கான், இதுக்கு பின்னாடி ஒரு இறைவன் இருக்கான். அதே மாதிரி ஜும்மா பயான்கள் நம்ம போகிறோம், மற்ற ஏதோ ஒரு பயான்கள் போகிறோம், அந்த இடத்துல ஏதோ ஒரு வசனம் திடீர்னு நம்மளை வந்து அட்டாக் பண்ணிடும். அந்த வசனம் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல வெயிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். உடனே பயானுக்கு அப்புறம் முடிஞ்சிருச்சா, ஜும்மா முடிஞ்சிருச்சா, அப்புறம் அந்த பேசினவர்கிட்ட போய் இந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்க, அது எனக்கு வந்து இந்த விதத்தில் ரொம்ப கனெக்டடாக இருந்துச்சு, இதை நான் இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறேன், இதை பற்றி இன்னும் அறிவு நான் தேடணும்னு விரும்புகிறேன், எனக்கு வழிகாட்டுங்க அப்படின்னா அப்போ அவர் சொல்வார் இந்த புக்கை படி, அந்த புக்கை படி, இந்த லைப்ரரிக்கு போ, அந்த லைப்ரரிக்கு போ, அவர் வழிகாட்டுவார். புரியுதா? இது மாதிரி நாம் பிடிச்சா தான் நாமளும் படிப்படியாக தரம் உயர்த்தப்படுவோம். புரியுதா? இது வந்து ஸ்பூன் ஃபீடிங் கான்செப்ட் வந்து எப்போவுமே இருக்காது ஈமானில். சொந்தமாக எடுத்து நாமளே சாப்பிட்ணும், அப்போ தான் ஈமான் கிடைக்கும். பசிச்சிருக்கவனுக்கு தான் சாப்பாடு. ஒருத்தனுக்கு பசியே இல்லைன்னா அவனுக்கு என்ன சாப்பாடு? அப்போ பசியை உண்டாக்கணும் நம்ம. அப்போது எப்போவும் நம்ம என்ன பண்ணணும்? உண்மைகளை ஒத்துக்கொள்ளக்கூடிய யதார்த்தமான உள்ளம் நமக்கு இருக்கணும். இதில் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சொசைட்டி உருவாகிட்டுருக்கு, ஜென்சி அப்படிங்கிற ஒரு சொசைட்டி உருவாகிட்டுருக்கு. இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமாக உருவாகிட்டு இருக்காங்க, எப்படி கரப்ட் நம்மளை பண்ணுறாங்க அப்படின்னா, சினிமாக்கள் மூலமாக, ஷோக்கள் மூலமாக, டாக் ஷோக்கள் மூலமாக, இன்ஃப்ளூயன்சர்கள் மூலமாக ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நமக்கு பதிவு செய்யப்பட்டுகிட்டே இருக்குது. என்ன தெரியுமா? அது நல்லது கெட்டதுங்கிறது ஒன்று உலகத்திலேயே கிடையாது. நல்லது கெட்டதுங்கிற ஒரு விஷயம் உலகத்தில் கிடையவே கிடையாது. லாபம் தந்துச்சு அப்படின்னா அது நல்லது, நஷ்டம் தந்துச்சுன்னா அது கெட்டது. இது தான் வந்து இன்றைக்கி ஃபிலாசபி. இதுதான். எவன்கிட்ட போய் கேளு இன்றைக்கி என்ன சொல்கிறான், இதுதான் சொல்லுவோம். எனக்கு இது சரின்னு படுது, எனக்கு இது பயன் லாபமாக அமைஞ்சது, அதனால் நான் இதை ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு இது நஷ்டமாக இருக்குது, அதனால் இதை நான் ஃபாலோ பண்ணலை. இந்த அளவு வச்சா இப்போ இப்ராஹிம் நபி என்ன பண்ணியிருக்கணும்? அவங்க அப்பாட்ட போய் அப்பா அந்த அப்பாவுக்கு ஒரு பையனாக இருப்பார், கண்டிப்பாக ஒரு 4-5 பசங்களாவது இருப்பாங்க. இப்ராஹிம் நபிக்கு அண்ணன் தம்பிங்க இருப்பாங்கள்ல. அப்பா இந்த கோயில் நிர்வாகத்தை அடுத்தது என் கையில் கொடுங்க, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணீங்க, அதோட பெரிய லெவலில் நான் டெவலப் பண்ணுறேன். இன்றைக்கி நம்மளை மாதிரி, அதாவது இன்றைக்கி இந்த ஜென்சிஸு அதெல்லாம்
காமன் மேன், நான் குறை சொல்லலை, புரியுதா? உங்களை கெடுக்க ஒரு கூட்டம் வராங்க, ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்கிறேன், புரியுதா? ஒரு கூட்டம் உங்களை துரத்திட்டு வராங்க, அவங்ககிட்டருந்து ஜாக்கிரதையாக இருங்க. கிரிக்கெட் பிளேயர்னு வருவான், சினிமா நடிகர்னு வருவான், ஃப்ரெண்டுன்னு பக்கத்து பெஞ்சில் வந்து உட்காருவான், என்ன இது இன்ஃப்ளூயன்சர்னு உட்காருவான். நமக்கு பிடிச்சமான நபர்களை கொண்டு இவங்க இந்த மாதிரி கரெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக இன்றைக்கி வந்து லாபம்தான் நல்லது, எது உண்மை எது பொய்ன்னு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி ஒரு நேரட்டிவை செட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அந்த நேரட்டிவை என்ன பண்ணிடக்கூடாது, மைண்டில் ஏற்றிக்கக்கூடாது. அதுக்கு கவுண்டர் நேரட்டிவ் நாம் கொடுக்கணும். பிறகு நாம் இப்ராஹிமுக்கு இஸ்ஹாக், யாக்கூப் போன்ற வழித்தோன்றல்களை வழங்கினோம். மேலும் ஒவ்வொருவருக்கும் நேர்வழி காட்டினோம். எத்தகைய வழியில் எனில், அதற்கு முன்பு நூஹுக்கும் அதன் நேர்வழியை காட்டியிருந்தோம். மேலும் இப்ராஹிமுடைய வழித்தோன்றலை சேர்ந்த தாவூத், சுலைமான், ஐயூப், யூசுப், மூசா, ஹாரூன் ஆகியோருக்கும் நேர்வழி காட்டினோம். இவ்வாறு நாம் நல்லவர்களுக்கு அவர்களுடைய நற்செயல்களுக்காக கூலி வழங்குகின்றோம். அப்போது இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இப்ராஹிம் நபியை பொறுத்த வரைக்கும் என்ன, அவர் வந்து எப்படிப்பட்டவர், வாழ்க்கையில் ஜெயிச்சவரா தோத்தவரா? இப்ராஹிம் நபி தன்னுடைய பிரச்சாரத்தை பேசுகிறார் இல்லையா, அவர் வந்து கடவுள் போதனையை வந்து ஒரு போதகராக அவர் வந்து மக்கள் மத்தியில் வந்தார். அவர் வந்து வெற்றி பெற்ற போதகரா தோல்வி அடைஞ்ச போதகரா? ஒரு கொள்கை நீ லான்ச் பண்ணுற, அது வெற்றினா எப்போ அது வெற்றி ஆகும்? பப்ளிக் அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா வெற்றி ஆகும். பப்ளிக்கே ஏற்றுக்கல அப்படின்னா அது வந்து தோல்வி ஆகும் தானே. அப்படி பார்த்தா இப்ராஹிம் நபி ஃப்ளாப்பான ஒரு பிரச்சாரகர். ஏன்? மொத்தமே அவர் உருவாக்கின மக்கள் எத்தனை பேர் தெரியுமா? ஒரு 10க்குள்ளே தான் இருக்கும். 2 மனைவிகள், சரியா? ஒருவர் வந்து சகோதரர் மகன் லூத்து. இந்த 3 பேர் மட்டும்தான் அந்த ஊரில், அந்த ஊருங்கிற அந்த ஊர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே 3 பேர் மட்டும்தான் ஈமான் கொண்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர்லேருந்து இவங்க ஹிஜ்ரத் பண்ணுறாங்க, அந்த ஊர் அழிக்கப்படுது. அப்போ எத்தனை பேர் இவர் உருவாக்குனார் இப்ராஹிம் நபி? 3 பேரை. அதுக்கப்புறம் அந்த ஊர் அழிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பின்னாடி வராங்கன்னு வச்சுக்கோ, அது வேறு மேட்ரு. ஆனால் அல்லாஹ் குரானில் நம்பர் 1 பிளேஸ் யாருக்கு கொடுத்துருக்கான்? இப்ராஹிம் நபிக்கு தான் கொடுத்துருக்கான். அப்போது அல்லாஹ் பார்த்தியா எப்படி பார்க்குறான்ட்டு. ஏன் அப்படின்னா, அவர் வாழும் போது இவ்வளோ பேர் தான் அவர் வச்சிருந்தாலும் அல்லாஹ் வந்து இப்ராஹிம் நபியுடைய கண்ணியத்தை இந்த வசனத்தில் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நாம் இப்ராஹிம் மட்டும், நீங்கள் இப்ராஹிம் பார்க்காதீங்க, இப்ராஹிமுக்கு நாம் இசாக் கொடுத்தோம். இசாக்கை பார்க்காதீங்க, இசாக்குக்கு யாக்கூப் கொடுத்தோம். அவரை மட்டும் பார்க்காதீங்க, இப்ராஹிமுடைய வழித்தோன்றலில் தாவூதை கொடுத்தோம், சுலைமானை கொடுத்தோம், ஐயூபை கொடுத்தோம், யூசுஃபை கொடுத்தோம், மூசாவை கொடுத்தோம், ஹாரூனை கொடுத்தோம். இது எல்லாமே யாருடைய வழித்தோன்றல்கள்? இவங்க எல்லாருமே இப்ராஹிம் நபியுடைய வழித்தோன்றல்கள். புரியுதா? அப்போது குறைஷிகளை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் அதே மாதிரி தாண்டா எஸ்டிமேட் போடுறீங்க. ரசூல்லாவுடைய கூட்டம் எத்தனை பேர் இருக்காங்க? 125. நீங்கள் பல ஆயிரம். அப்புறம் இவர் ஃபெயிலியர் ஆனார், நீ பார்க்குறியா? எப்படி மேட்ச் பண்ணுறான் பார் அல்லாஹ். ஒரு அம்மார் பின் யாசிர், ஒரு பிலால், ஒரு உமர், ஒரு ஹம்சா, ஒரு அபூபக்கர், ஒரு தல்ஹா, ஒரு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க மட்டும்தான் நீ பார்க்குறியா? இவங்கள மட்டும்தான் பார்க்குறியா? நாங்கள் பெரிய பெரிய வெயிட்டு கையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கல. எவ்வளோ பெரிய பாப்புலர் பிஸ்னஸ்மேனு காலித் பின் வலீதுடைய அப்பா வலீத் பின் முகீரா, அவர் ஏற்றுக்கல. உத்துபா எவ்வளோ பெரிய ஆள், அவர் ஏற்றுக்கல. அபு சுஃபியான் எவ்வளோ பெரிய ஆள், அவர் ஏற்றுக்கல. அபு ஜஹல் எவ்வளோ பெரிய ஆள், அவன் ஏற்றுக்கல. இப்போ நாங்கள் ஏற்றுக்காத இருக்கிறோம் இல்லையா? இவங்கெல்லாம் அப்படி பார்க்கும்போது இவங்க ஃபெயிலியர் ஆனது தானே. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இப்ராஹிம் வச்சுட்டு தானே நீங்கள் பொழப்பு நடத்திட்டுருக்கீங்க. நீங்கள் எந்த இப்ராஹிம் காட்டுறீங்களோ அவரே ஃப்ளாப் ஆனவர் தான். புரியுதா? இப்ராஹிம் நபியுடைய பிக்சரே ஓடல. புரியுதா? அதுவே ஃப்ளாப் ஆனது தான். அப்போ அல்லாஹ்வுடைய புறத்தில் அப்படி பார்க்கக்கூடாது. இப்போ இன்றைக்கி நீயும் நானும் இருக்கோம். இன்றைக்கி இருக்கிற 700 கோடி
மனிதர்களில் ஒரு 200 கோடி பேர் முஸ்லீம் இருக்கான். இந்த 200 கோடி பேருக்கு யாருடைய உம்மத்து? இப்ராஹிம் நபியுடைய உம்மத்து. வாழும்போது மட்டும் இப்ராஹிம் நபியுடைய பிரச்சாரம் கிடையாது. இப்ராஹிம் நபியை இமாம் ஆக்கிட்டான். மனித குலத்திற்கு நாம் இமாம். அப்போ அவருக்கு அப்புறம் வந்த எல்லா முஸ்லீம்களுக்கும் யார் இமாம்? இப்ராஹிம் நபி. சிம்பிள். அப்போ இப்ராஹிம் நபி இப்போ ஃப்ளாப்பாக ஹிட்டா? சூப்பர் டூப்பர் ஹிட்டு, பிளாக் பஸ்டர் ஹிட்டு, ஈடு இணை இல்லாத ஹிட்டு. வேறு யார் வந்தாலும் அவருடைய அக்கௌண்ட்லேருந்து தான் வரும். எம்எல்எம்மில் முதல்ல ஒருத்தன் இன்னொருத்தரை ஜாயின் பண்ணி விட்ருவான். அதுக்கப்புறம் அந்த செயின் எவ்வளோ பெருசாக போனாலும் அந்த மேலே ஃபஸ்ட்டு ஒருத்தர் இருக்கான் பாரு, அவனுக்கு தான் ஃபுல்லு அமௌண்ட் வந்து போயிட்டே இருக்கும். அது மாதிரி இஸ்லாமுங்கிறது ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி. அப்போ நாம் பிரச்சாரம் பண்ணும்போது நம்மளுக்கும் என்ன வரும்? சோறு வரும். இங்கே உட்காந்து எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? 2 பேர், 3 பேர், 4 பேர், 5 பேர், அவ்வளோதானா? இதோடைய ஸ்ட்ரென்த் அவ்வளோதானா? அது எப்போ, அதான் சொல்கிறேன்ல, விதையை தூர மாதிரி தான். அரிசி இப்படி தூவி போயிட்டே இருப்பான். எந்த அரிசி முளைக்கும்னு தெரியாது. எது எப்போ முளைச்சி எந்த அரிசி பெரிய, எந்த விதைகள் வந்து ஒரு பெரிய ஆலமரமாகவும் தெரியாது. புரியுதா? அதனால் நாம் என்ன பண்ணிகிட்ருக்கணும்? விதைக்கிறதுல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். முளைக்கிறதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. முளைக்கிறத பார்த்தோம்னா விதைக்க முடியாது. எவ்வளோ ஏன் ஆகுதுன்னா, விதைக்கிறதுல முக்கால்வாசி வேஸ்ட்டு தான் போகும். முளைச்சி வர்றது ரொம்ப கம்மியாக தான் முளைக்கும். அதனால் எப்பயுமே நாம் ஒரு விவசாயியாக பார்க்கணும். எதை? இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை விவசாயமாக பார்க்கணும். அதோடைய பலன் எப்படியோ தொடர்ச்சி அது வந்துகிட்டே இருக்கும். புரியுதா? இதில் இன்னொரு விஷயமும், இப்போது இப்ராஹிம் நபியுடைய இந்த உழைப்புக்கு அல்லாஹ் மதிப்பளித்து அவர் ஃபேமிலியவே நபி ஆக்கிட்டான். அவருடைய பையன் என்ன யார்? இசாக் நபி, அவரும் நபி. அவருடைய பையன் யார்? யாக்கூப் நபி, அவரும் நபி. அவருடைய பையன் யார்? யூசுஃப், அவரும் நபி. எப்படி நபிக்கு மேலே நபி, நபிக்கு மேலே நபி. அவர் சொர்க்கத்தில் எவ்வளோ ஜாலியாக இருப்பார் இப்ராஹிம் நபி. என் பையன், எங்கள் அப்பா ஏற்றுக்கலன்னு என்ன, என் பையன் சொர்க்கத்தில், அவனோட பையன் சொர்க்கத்தில், அவரோட பையன் சொர்க்கத்தில். அப்போ இதிலிருந்து நாமளும் வந்து புரிஞ்சுக்கணும். புரியுதா? நமக்கும் வந்து அல்லாஹ் என்ன பண்ணுவான்? நம்ம உழைப்பு சரியான பட்சத்தில் இருக்கும்போது நமக்கும் வந்து அல்லாஹ் இந்த மாதிரி மனமகிழ்ச்சியை ஏற்படுத்துவான். நம்முடைய முன்னோர்களை, நமக்கு அப்புறம் வரக்கூடிய சந்ததிகளை அல்லாஹ் இதே மாதிரி சொர்க்கத்தில் சேர்த்து வைப்பான். இது ஒரு பூஸ்ட்டு. புரியுதா? நம்ம இன்றைக்கி வந்து பிரதிபலன் பார்க்காம உழைச்சோம் அப்படின்னா நாளைக்கு இருக்கிறதுல இது எவ்வளோ ஜாலியான மேட்ரு. சொர்க்கத்தில் இதே பேட்சை அப்படியே அங்கே கிடச்சதுன்னா எவ்வளோ சந்தோஷமான மேட்ரு. உப்பா, உலகத்தில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம்ல, இங்கே எவ்வளோ அல்லாஹ் நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்காங்களே, இதெல்லாம் நினச்சி பேசுகிறதுக்கு அங்கே எவ்வளோ கதையாக பேசுகிறதுக்கு எவ்வளோ அருமையாக கிடைக்கும். அதை நினச்சி பார்க்கணும். மேலும் அவருடைய வழித்தோன்றலை சேர்ந்த ஜக்ரியா, யஹ்யா, ஈசா, இல்யாஸ் ஆகியோருக்கும் நாம் நேர்வழி காட்டினோம். இப்போ இன்னும் ஃபேமிலி லிஸ்ட்டெல்லாம் போட்டு வரான். இவருடைய ஃபேமிலியில் இவங்களுக்கும் நேர்வழி காட்டு. அவர்கள் ஒவ்வொருவரும் உத்தமர்களாய் இருந்தார்கள். இப்போ இதில் அல்லாஹ் காட்டக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன? அப்போ இந்த இடத்துல குறைஷிகளுக்கு இன்னொரு கவுண்டர் கொடுக்குறான். இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள் எல்லாம் இவங்க என்னவா பண்ணி வச்சுருந்தாங்க? மக்காவில் சிலைகளாக வடித்து வச்சுருந்தாங்க. இந்த மக்கா வெற்றியின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுக்குள்ளே, காபாவுக்குள்ளே போயிட்டு அந்த சிலைகள்லாம் உடைக்கிறாங்க. உடைக்கும்போது அதில் ஒரு சிலை யாருக்கு வச்சுருக்காங்க? இஸ்மாயில் நபிக்கு வச்சுருக்காங்க. கையில் ஒரு வில்லு இப்படி கொடுத்த மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. வில்லும் அம்பும் இப்படி வச்சிட்ருக்கிற மாதிரி. இஸ்மாயில் நபி வந்து வில்லு அம்புல ஃபேமஸ், ரொம்ப ஸ்கில்டான பர்சன். அதனால தான் ரசூல்லா வந்து சஹாபாக்களை சொல்லும்போது சொல்லுவாங்க, அதாவது வில்லை வந்து பழகுங்க, உங்களுடைய தந்தை இஸ்மாயில் வந்து இப்படி வில்லில் வந்து தேர்ச்சி பெற்றவராக இருந்தார் அப்படின்ட்டு. அப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்னொரு மேட்ரு இங்கே என்ன சொல்கிறான்? அவங்க எல்லோரும் உத்தமர்களாக இருந்தார்கள்ங்கிறான். எதுக்கு இது உத்தமர்களாக இருந்தாங்கன்னு சொல்கிறான்? அவங்கெல்லாம் கடவுளாக இருக்கலைங்கிறான். நல்ல மனிதர்களாக இருந்திருக்காங்க, அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? இஸ்மாயில் நபிக்கு சிலையை வச்சுருக்கீங்க உள்ள. புரியுதா? அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் அதையும் உடைக்கிறான். இப்ராஹிம் நபியும் நீங்கள் சிலையாக வச்சுருக்கீங்க, இப்ராஹிமுடைய மகன்களையும் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? சிலையாக வச்சுருக்கீங்க. அவங்க யாரும் இது மாதிரியானவர்கள் கிடையாது, மனிதர்களாக தான் இருந்தார்கள். அவருடைய பாரம்பரியத்தில் இஸ்மாயில், அல்யசா, யூனுஸ், லூத் ஆகியோருக்கு நேர்வழி காட்டினோம். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவங்களுடைய அந்த பாரம்பரியத்தில் இஸ்மாயில் நபி இருந்தாங்க, அல்யசா இருந்தாங்க, யூனுஸ் இருந்தாங்க, லூத் இருந்தாங்க.
அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அகிலத்தார் அனைவரையும் விட மேலான சிறப்பினை வழங்கியிருந்தோம். இது என்னது? அகிலத்தார் அனைவரையும் விட மேலானது அப்படின்னா என்னது? நுபுவத். அப்போது அல்லாஹ் தான் சொல்கிறான், இவங்க எல்லாருக்குமே நான் நுபுவத்தை கொடுத்துருந்தேன். அப்போது இந்த நபிமார்களுடைய பேரெல்லாம் எல்லாம் இங்கே எது கொண்டு வரான் அப்படின்னா, ஒன்று, அவங்க எல்லாமே மனிதர்களாக இருந்தாங்க, யாரும் தங்களை கடவுள்னு சொல்லலை. அப்போ இதில் இந்த அல்யசா அப்படின்னு இருக்கிறாருல, அவர் யார் பார்த்தீங்கன்னா இந்த ஏசாயா அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் இருக்கும், ஏசாயா இருக்கும் பாரு, அந்த நபி இவர். அப்போ மற்ற எல்லாருமே தெரியும், இஸ்மாயில், யூனுஸ் தெரியுமில்ல, மீன் விழுங்கின அந்த நபி. அப்போ இவங்க எல்லாருமே அவங்களுடைய தோழர்கள், அதாவது அவங்களுடைய பரம்பரையை சேர்ந்தவர்களாக இருந்தாங்க. சிலர் நேரடி வாரிசு, சிலர் அந்த ஃபேமிலியோடைய சப்லிங்கில் இருந்தவங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் வாரிசு கிடையாதுல்ல, அவருடைய ரிலேஷன் தானே அவர். ஸோ அதனால் அவருடைய பரம்பரையில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். மேலும் அவர்களில் மூதாதையோர், வழித்தோன்றல்கள் மற்றும் அவர்களின் சகோதரர்கள் ஆகியோரில் எத்தனையோ பேருக்கு நாம் நற்பேரினை வழங்கினோம். நமது பணிகளுக்காக அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை நேரிய வழியில் செலுத்தினோம். அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? குர்ஆன் மொத்தம் எத்தனை நபிமார்களுடைய பேரை சொல்லுது? 25 நபிமார்களுடைய பேரை சொல்லுது. அவ்வளோதான் நபிமார்களா? அல்லாஹ் சொல்கிறான், எதுக்கு லிஸ்ட்டு பெருசாக போட்ட முடியாது, போதும், சும்மா சாம்பிளுக்கு சில பேரை சொல்கிறேன். சில பேர் அல்லாஹ் சொல்கிற பெயர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அரபு தீபகற்பத்தை ஒட்டி அந்த மக்கள் அறிஞ்சிருந்த சில பெயர்கள், அவ்வளோதான். சில பேர்கள் அவுட்டர்லேருந்தெல்லாம் வருது. துல் கிப்லு அப்படின்னு வருது, அவர்லாம் வேறு பகுதியில் வாழ்ந்துருது. அவர்லாம் புத்தர் இருக்கார் இல்லையா, கௌதம் புத்தர், அவர் புத்தரை பற்றி, புத்தர் தான் துல் கிப்லு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் அஹமதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அவரை பற்றிலாம் கொஞ்சம், அவர்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா சைடு வந்தவர். அப்போது இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த வழித்தோன்றல்கள் எத்தனையோ பேர், இதுக்கு முன்னாடியும் ஏகப்பட்ட நபிமார்கள் அனுப்பியிருக்கேன். இப்ராஹிம் நபிக்கு முன்னாடி, இப்ராஹிம் நபிக்கு பின்னாடியும் ஏகப்பட்ட நபிமார்களை நான் அனுப்பியிருக்கேன். அதனால் இதை நீங்கள் பெருசாக, அதாவது ஏதோ ஒரு நபிங்கிறது என்னமோ புதுசு மாதிரி, நபிமார்கள்னு என்னமோ ஒரு விசித்திரமான ஒரு கான்செப்டை நான் புதுசாலாம் லான்ச் பண்ணல. ஏன்னா ரசூலா அப்படி தானே பார்க்குறாங்க. என்ன நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருங்கிறீங்க, இதுக்கு முன்னாடி இத்தனை வருஷமாக இந்த ஊரில் ஒருத்தர் வரலையே, 4000 வருஷமாக ரசூலா. இப்ராஹிம் நபிக்கு அப்புறம் அடுத்த நபி யார்? டைரெக்டாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். கிட்டத்தட்ட 4000 வருஷம் ஆச்சு, ஒரு நபி கூட வரல. அதனால் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, உலகத்தில் நபின்னு சொல்லி இவர் மட்டும்தான் இருக்கிறாரு சொல்லிக்கிறாரு, இது என்ன விசித்திரமாக இருக்குங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், இது மாதிரி ஏகப்பட்ட பேரை அனுப்பிடுவோம். கிட்டத்தட்ட ஹதீஸ்களில் எவ்வளோ வருது, 1,24,000 பேர் நபிமார்களாக இருந்தாங்க அப்படிங்கிற ஹதீஸ்கள் வருது. இது அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் ஆகும். தன்னுடைய அடியார்களில் தான் நாடுவோருக்கு இதன் மூலம் வழிகாட்டுகிறான். இப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான் இந்த இடத்துல, இந்த நுபுவத்துங்கிறது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், இது அல்லாஹ்வுடைய கைடன்ஸ். யாருக்கு கைட் பண்ணுவான்? தன்னுடைய அடியார்களில் தான் நாடுவோருக்கு இதன் மூலம் வழிகாட்டுகிறான். நான் யாருக்கு விரும்புகிறேனோ அவங்களுக்கு இந்த நபித்துவங்கிற அந்த அந்தஸ்தை கொடுத்து செலக்ட் பண்ணுவேங்க. இப்போ யாருக்கு விரும்புவான்? யார் அல்லாஹ் நல்லா தாஜா பண்ணுறாங்களோ, யார் அல்லாஹ் நல்லா ஜால்ரா தட்டுவாங்களோ இவங்களை விரும்புவானா? புரியுதா? அந்த விரும்புறதுக்கு ஏதோ ஒரு அளவு வச்சுருக்கணும், மெஷர்மெண்ட் வச்சுருப்பான்ல. அல்லாஹ் தான் நாடுகின்றவர்களுக்கு அப்படின்னா ஒரு லிஸ்ட் வச்சுருப்பான்ல. ஏன்னா இது நியாமத்துங்கிறான். எது? வழிகாட்டுதல் மிகப்பெரிய அருட்கொடைங்கிறான். செல்வம் அருட்கொடையா? கிடையாது. அது அதுவும் அந்த இடத்துலையும் அல்லாஹ் சொல்கிறான், தான் நாடியவர்களுக்கு செல்வத்தை குறைத்து கொடுப்போம், நாடியவர்களுக்கு அதிகமாக கொடுப்போங்கிறான். அப்போ அது நியாமத்தா? அல்லாஹ் மிக ஊருக்குள்ளேயே பெரிய உத்தமர் யாருன்னு பார்த்து அவருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுக்குறானா? அப்படி கிடையாது. ஆனால் ஊருக்குள்ளேயே பெரிய உத்தமர் யாருன்னு பார்த்து நுபுவத்தை கொடுப்பான். ஊருக்குள்ளேயே யார் கொஞ்சம் நேர்மையாக நடக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு தீனுடைய வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பை கொடுப்பான். இதுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிற அளவு என்ன தெரியுமா? உண்மை எவ்வளோ கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய பண்பு யாருக்கிட்ட இருக்குன்னு பார்ப்போம். எப்போவுமே உண்மை ஒத்துக்கிட்டு இருக்கணும். இப்போ இவர் எப்படிப்பட்டவர்? இப்ராஹிம் நபி தன்னுடைய வீடுகளில் சிலைகள் செய்யப்படுது, தன்னுடைய வீட்டில் தான், இங்கேருந்து தான் சாமி ஊர்வலம் கிளம்புது.
அந்த வீட்டுக்கு தான் எல்லா காணிக்கையும் வருது. இவர் வந்து என்ன சொல்கிறாரு, எங்கள் அப்பா 1ஆம் நம்பர் ஃப்ராடு, புரியுதா, நாங்கள் தான் அந்த சிலைகளை செஞ்சோம், அந்த சிலைகள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மண்ணாவோ கல்லாவோ இருந்துச்சு, அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஷேப்பு கொடுத்தோம், நாங்கள் விரும்புகிற டிசைனில் தான் அதுக்கு 2 கையா 4 கையா 8 கையா 10 கையான்னு நாங்கள் தான் முடிவு பண்ணுறோம். அப்புறம் சாமி கண்ணை குத்திரும், ஒழுங்காக காணிக்கை செலுத்துன்னு சொல்லி நாங்கள் தான் மிரட்டுறோம். இதை ஒத்துக்கிறதுக்கு எவ்வளோ கட்ஸ் வேணும்? உண்மையை ஒத்துக்கிறதுனா எப்படின்னா, நீங்கள் ரொம்ப நல்லவர், உண்மையை தான் சொல்கிறீங்க, உங்களை மாதிரி பெரிய மனசு யாருக்குமே கிடையாதுங்க, ஆமாப்பா உண்மையை தான் சொல்கிறேன், ஒத்துக்கிறேன். இந்த உண்மை ஒத்துக்கிறது இல்லை, புரியுதா? பாத்தில்னா ஆமாம் பாத்திலில் தான் இருந்தேன் அப்படின்னு அந்த கட்ஸு இருந்தால் மட்டும்தான். அதே மாதிரி தான் சொல்கிறேன்ல, மாமியார் ஒருத்தி போட்டு மருமகளை கொடுமை பண்ணுறா, குரானில் ஒரு ஆயத்து வந்துருச்சு, மருமகளை வந்து இப்படி பண்ணக்கூடாது, ஒருத்தர் அநியாயமாக நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னா மாட்டிக்குவோம், அபகரிக்கக்கூடாது, சொத்து பிரச்சனையில் நம்ம வந்து நீ பெண்களெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. உதாரணத்துக்கு சில வீடுகளில் வந்து அநியாயமான முறையில் சொத்து பங்கீடு தரப்படுது, அது அந்த அதுக்கப்புறம் குரானில் பார்க்குறோம் வேறு மாதிரி இருக்குது. குரானில் பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இல்லைங்க இந்த மாதிரி வந்து அப்பா வந்து தெரியாமல் பொண்ணுக்கு ஒரு பங்கு ஆணுக்கு ஒரு பங்குன்னு கொடுத்துட்டாரு. அப்போ அந்த பெண்ணு வந்துட்டு, புரியுதா, பொண்ணுக்கு ஒரு பங்கு, உதாரணத்துக்கு சொல்கிறேன், 33% 1 லட்ச ரூபா இருக்குதுன்னா ஆளுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? பெண் குழந்தைக்கு 33,000 கொடுக்கணும், ஆண் குழந்தைக்கு 66,000 கொடுக்கணும். இதுதான் குரான் சொல்லக்கூடிய பங்கீடு. ஆனால் சாகும்போது அவர் என்ன பண்ணிட்டு போயிட்டார், ஆளுக்கு 50,000 பெண்ணுக்கு 50,000 கொடுத்தாரு. இப்போ அந்த பெண்ணு சத்தியத்தை ஏற்றுக்குச்சுன்னா என்ன பண்ணணும்? வேலையை என்ன பண்ணணும்? முதல்ல அந்த அநியாயமாக தரப்பட்ட அந்த 17,000 ரூபாயை கொண்டு வந்து அண்ணன்ட்ட கொடுக்கணும். இந்த அண்ணா இந்த 33,000 ரூபா மட்டும்தான் எனக்கு அல்லாஹ் கொடுத்த பங்கு, இது அநியாயமாக கொடுத்துட்டாங்க. இப்போ நான் சொல்கிறது வெறும் காசில் இல்லை, வீடில், பில்டிங்கில், பெரிய காம்ப்ளெக்ஸில். இப்போ நினச்சி பாரு எவ்வளோ கஷ்டம். யார் திருப்பி கொடுப்பா? மாமியார் இல்லாத டைமில் ஒரு தப்பு நடந்துருது, அல்லது மறந்துருச்சு, நீங்கள் தாங்க எடுத்து வச்சிங்க அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து போட்டுச்சு, தாம் லெஃப்ட் ரைட்டு வாங்கியாச்சு, இல்லை நீங்கள் தான் எடுத்து வச்சிங்க, நான் நல்லா பார்த்தேங்கிறேன். அப்புறம் பார்த்தா எங்கள் நம்ம பீரோவில் கிடக்கு. இப்போ எத்தனை பேர் போய் நாங்கள் மன்னிப்பு கேட்டு இது மாதிரி வந்து உங்கள் மேலே வந்து நாங்கள் வந்து பழி போட்டோம், மன்னிச்சுக்குங்க, வருமா வாயில்? இது மாதிரி வந்துச்சுன்னா குரானுடைய இல்மு நமக்கு கொடுக்கும். இது மாதிரி வரணும். என்னடா அந்த குதிச்சியே, தாம்தூம்னு குதிச்சியே, விட்டுறணும் டக்குன்ட்டு. அதான் சொல்கிறேன்ல, அசிங்கப்படுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இப்போ இப்ராஹிம் நபியை எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. இப்ராஹிம் நபி இந்த விஷயத்தை வெளியே வந்து ரோட்டில் சொல்லும்போது இப்ராஹிம் நபியை பார்த்து, ஏன்பா இது நீ தப்புன்னு சொல்கிறீங்கள, அப்போனா இந்த தப்பு உங்கள் ஃபேமிலியில் தானே பண்ணிகிட்ருக்கீங்க, அப்போ உங்கள் அப்பா ஃப்ராடா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லுவார்? ஆமாங்க ஃப்ராடு தான். இப்போ இத்தனை நாள் நீ சாப்பிட்டில்ல, அது எந்த காசு? நீங்கள் போட்டிருக்கீங்களே ட்ரெஸ்ஸு, அது எந்த காசு? எவ்வளோ கேள்வி வந்திருக்கும். இது எல்லாத்துக்கும் பதில் கொடுத்தாரா? பதில் எப்படி கொடுத்துருப்பார்? செயலால் பதில் கொடுத்துருப்பார். இந்த கேரக்டர் பிடிச்சி போய் தான் அல்லாஹ் அவரை நபி ஆக்குறான். இதே மாதிரி தான் மூசா அலைஹிஸ்ஸலாமும். ஃபிரௌன் வந்து கெஞ்சுவான், நீ பொய் சொல்லு என் மையன்ட்டு, நான் வந்து உனக்கு வந்து பதவி கொடுக்குறேன், உன்னை வந்து அடுத்த ஃபிரௌனாக நான் ஆக்குறேன் அப்படி மூசா நபி சொல்வார். இல்லை, நான் வந்து பனி இஸ்ராயல்களில் ஒருத்தன். 10 கமாண்ட்மெண்ட்ஸ் மூவியில் பாருங்கள், செம்ம சீன் அது, அப்படியே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், எவ்வளோ பெரிய கட்ஸ் அது. ஆனால் அவர்கள் இறைவனுக்கு இணை வைத்திருப்பார்களாயின் அவர்கள் செய்தவை யாவும் வீணாக போயிருக்கும். இப்போ இந்த இடத்துல இவ்வளோ ஸ்டோரி, இப்ராஹிம் நபியோடைய ஸ்டோரி, அவங்க அப்பாவுடைய ஸ்டோரி, இத்தனை இறை தூதர்களுடைய ஸ்டோரி, இதெல்லாம் அல்லாஹ் எதுக்காக சொல்கிறான் அப்படின்னா, குறைஷிகள் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் இப்ராஹிம் நபியுடைய வாரிசுடா, அதனால் நாங்கள் என்ன செய்கிறோமோ அதுதான் கரெக்ட். எது கரெக்டு? இணை வைக்கக்கூடிய அந்த சிலைகள் நாங்கள் ஏற்படுத்தணும்ல, இது அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம்ல, இது எல்லாமே கரெக்டு, எங்களை வந்து அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் அப்படிங்கிற அந்த மனநிலையில் அவங்க இருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்,
நீங்கள் பெரிய ஆளா, இப்ராஹிம் நபி பெரிய ஆளா? நீங்கள் பெரிய ஆளா, இஸ்மாயில் நபி பெரிய ஆளா? அப்போ இத்தனை நபிமார்களுடைய பேர்கள் பட்டியலை போட்டு அவங்களுடைய சாதனைகளை சொல்லி அவங்களுடைய ஃபசீலத்துகளையும் சொல்லி அவங்க உத்தமர்கள், அவங்க நல்லவர்கள், என்னால் தேர்வு செய்யப்பட்டவர்கள், இதையெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான், இவர்கள் இணை வைத்திருப்பார்களானால் இவர்கள் செய்த அனைத்தும் வீணாகி போயிருக்கும். இப்ராஹிம் நபியுடைய செயல்கள் வீணாயிருக்கும். நீங்கள் அசால்ட்டாக ஷிர்க், அப்போ ஷிர்க்கு எவ்வளோ பெரிய பாவம்னு அல்லாஹ் சொல்கிறான். புரியுதா? அப்போ இந்த இடத்துல குறைஷிகளுக்கு சொல்ல வேண்டிய மெசேஜ் என்ன? இணை வைப்புங்கிறது நீங்கள் ரொம்ப சின்னதாக இவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் ஷிர்க்கு வச்சுருக்கோம், இதில் என்ன பெரிய தீமை வந்துட போகுது? அதான் நாங்கள் ஹஜ்ஜு நிர்வாகம் பண்ணுறோம்ல, ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்குறோம்ல, மினாவில் வந்து டென்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறோம்ல. புரியுதா? அப்போ ஜம்சம் எங்கள் கைகளால் தானே நாங்கள் தண்ணி சேர்ந்து அத்தனை பேர் கொடுக்கணும். அவங்க சொல்கிறதும் சின்ன நன்மை கிடையாது, பெரிய நன்மை தான் அது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு 200 பேர் 300 பேர் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்தினா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது வருது, எத்தனை பேர் வாலண்டியர்ஸ் போட வேண்டியது வருது. ஹஜ்ஜு எவ்வளோ பேர், எத்தனை 1000 பேர் லட்சக்கணக்கில் கூடுறாங்க. அந்த காலத்திலே லட்சக்கணக்கில் கூட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போது அத்தனை பேருக்கு சர்வ் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயமா? ஜம்சம் எங்கே இருக்குது? மக்கா காபத்துல்லாவுடைய பக்கத்தில் இருக்குது. மீனா எங்கே இருக்குது? அங்கேருந்து 15 கிலோமீட்டர். தண்ணி தூக்கிட்டு போய் அங்கே கொடுக்கணும்ல. ஹாஜிகளுக்கு தண்ணி கொடுக்கணும்னா டேப்பை திறந்து வச்சுட்டு இருக்கிறது இல்லை. ஹாஜிகளுக்கு இங்கேருந்து தண்ணி சுமந்துட்டு போகணும். அரஃபாவில் யார் தண்ணி கொடுப்பா? முஸ்தலிஃபாவில் யார் தண்ணி கொடுப்பா? அப்போ இங்கேருந்து தண்ணி கொண்டு போகிறது சாதாரண விஷயமா? சாதாரண விஷயம் கிடையாது. அந்த 1 மாதம் 2 மாதம் அவங்கள பெண்டு கழுன்றோம். யாருக்கு? அபூஜஹிலுக்கு, அவங்களுடைய கூட்டத்தாருக்கு. ஹஜ்ஜுக்கு சர்வீஸ் பண்ணுறது சாதாரண வேலை கிடையாது அந்த காலகட்டத்தில். இத்தனைக்கு அவங்க ரெண்டெல்லாம் கூட வாங்க மாட்டாங்க. இன்றைக்கி அதான் சொல்கிறேன், இன்றைக்கி அநியாயம். சுப்ஹானல்லாஹ். பெட்ரோலுங்கிற ஞாபகத்தையும் வாங்கிட்டு நம்மகிட்ட ரெண்ட்டு காசு வாங்குறான். மீனா டென்ட்டுக்கு 2 லட்ச ரூபாங்க ரெண்ட்டு. உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய 7 ஸ்டார் ஹோட்டலில் கூட 2 லட்ச ரூபா இருக்காது 2 நைட்டுக்கு. 2 நைட்டுக்கு எவனா 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு ரெண்டு. நான் இந்த என்ன ரேடிசன் பெரிய ஹோட்டலு தாஜில் போனீங்கன்னா கூட 15,000 20,000க்கெலாம் நல்ல ரூம் கிடச்சிரும், சூப்பர் ரூம் கிடைக்கும். அதை இது டென்ட்டு வந்து 2 லட்ச ரூபா ரெண்ட்டு. இப்போ இங்கே என்ன விஷயம் பார்க்கணும், இவங்க இந்த நன்மைகளை வந்து பெருசாக நினச்சாங்க. இணை வைப்பு ஒன்றும் சாதாரண விஷயம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த நபிமார்கள் இவ்வளோ அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இணை மட்டும் அவங்க ஷிர்க் மட்டும் வச்சுருந்தாங்கன்னா மொத்தமாக 0 ஆகிருக்குங்கிறான். அது எவ்வளோ பெரிய பாவம்னு அல்லாஹ் இந்த இடத்துல அவங்கள பரிவிக்கிறான். இன்றைக்கும் வந்து என்ன, எல்லா தீமைகளுக்கும் தாய் அது இணை வைப்பு தான். நமக்கு தெரிய மாட்டேங்குது. நான் தான் சொன்னல, இன்றைக்கி ஒரு குழந்தை காசாவில் கொல்லப்படுதுன்னா அதுக்கு காரணம் என்ன? ஷிர்க்கு தான். இன்றைக்கி வந்து மக்கள் வந்து ஏழைகள் வந்து இன்னும் ஏழைகளாக போயிட்டுருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? ஷிர்க்கு தான். பணக்காரங்களே ஆகிட்டுருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? ஷிர்க்கு தான். இன்றைக்கி வந்து எல்லா அநியாயத்துக்கும் காரணம் ஷிர்க்கு தான். ஏன்னா நீ பின்னாடி இழுத்துட்டு போனேன்னு வச்சுக்கோ, கடைசியாக அங்கே தான் போய் முடியும். அதனால தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான், இங்கேருந்து தான் சரி பண்ணணும் அப்படிங்கிறான். அப்போது அதே மாதிரி முஸ்லீம்களுக்கு இங்கே ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம சொல்லணும். என்ன அப்படின்னா, அவங்க தான் ஷிர்க்கு வச்சாங்க, நம்ம ஷிர்க்கு வைக்கல. இப்போ நம்ம ஷிர்க்குங்கிறது வேறு. இன்றைக்கி நம்ம சமூக வாழ்வில் முஸ்லீம்கள் ஷிர்க்கை ஹலாலாக்கிட்டோம். என்ன ஹலாலாக்கிட்டதுனால உங்கள் உலமாக்கள் அந்த ஷிர்க்கு இல்லைன்னு சொல்லிட்டதுனால நீங்கள் வந்து அல்லாஹ்விடத்தில் தப்பிச்சிருவீங்கன்னு நினச்சிடாதீங்க. முதல்ல ஓப்பன் மைண்டடாக மாறுங்க, உண்மையை ஒத்துக்கொள்ளக்கூடியவங்களாக மாறுங்க. மௌலானா மௌதூதியுடைய என்ன அவங்களுடைய புத்தகங்கள்லாம் படிங்க. குர்ஆனுடைய அடிப்படை 4 சொற்கள் அந்த புக்கை பாருங்கள். கிலாஃபத்தும் மன்னராட்சியும் அந்த புக்கை பாருங்கள். ஏதோ நாங்கள் மட்டும் அமல் செஞ்சுட்டு தானே இருக்கோம், நம்ம அமல்கள் காப்பாற்றிடும் அப்படின்னா, இந்த பட்டியல் போட்ட இந்த நபிமார்களுடைய அமல்களே ஷிர்க்குக்கு ஈக்குவலாக வரும்போது காப்பாற்றாது. அப்போ உங்கள் அமல்கள் ஏமாத்துறோங்கிறேன். நீங்கள் குர்ஆன் என்ன தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாலும், நீங்கள் வந்து ஸ்டால் போட்டு தாவா செஞ்சிட்டாலும், நீங்கள் வந்து மன்னராட்சியை ஹலாலாக்கிட்டு அந்த ஷிர்க்கு இல்லைன்னு மறுத்து பேசிட்டு, என்ன சமூக வாழ்வில் வந்து ஷிர்க்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு மறுத்து பேசிட்டு, உதாரணத்துக்கு குறைஷிகள்கிட்ட போய் நீ ஷிர்க்கு வைக்கிறியான்னு கேட்டால் என்னம்மா, ஆமாம் இல்லைன்னு சொல்ல மாட்டான். அவன் தான் வெளிப்படையாக வைக்கிறானே.
இன்றைக்கி ஸ்டைல் என்ன, முஸ்லீம்களுடைய ட்ரெண்ட் என்ன, ஏன்டா தர்காவுக்கு போறிய அது ஷிர்க் இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லைம்மா. இப்போ இவன் இல்லைன்னு சொன்னதுனால இது ஷிர்க் இல்லாமல் ஆயிருமா? அதே தௌஹீத்வாதிகளை கூப்பிட்டு ஏன்பா நீ இந்த மாதிரி இந்தந்த விஷயத்தில் ஷிர்க் வைக்கிறிய, இது மட்டும் ஷிர்க் இல்லையான்னு கேட்டால் அவன் என்னம்மா, இது ஷிர்க்கு கிடையாதுங்கம்மா. அதே தான் அவன் சுன்னத் ஜமாத்துக்காரங்க, அவங்களுக்கு அவங்க செய்கிறது ஷிர்க் கிடையாது, உங்களுக்கு நீங்கள் செய்கிறது ஷிர்க் கிடையாது. அப்போனா இங்கே எதுவுமே தப்பு கிடையாது. அப்படியா? அல்லாஹ் அப்படி தான் வச்சுருப்பானா? மாட்டுவீங்க. என்ன பிரச்சனை? உங்களுக்கு பரந்த மனசு இல்லை, ஒரு கலந்துரையாடலுக்கு நீங்கள் தயார் இல்லை, உட்காந்து பேசுகிறதுக்கு உண்மையிலே அல்லாஹ்விடத்தில் போய் மாட்டிக்குவோமேங்கிற அந்த பயம் உங்களுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா நாங்கள் 80களிலிருந்தே நாங்கள் அப்படி இருக்கோம், நாங்கள் 70களிலிருந்தே அப்படி இருக்கோம், நாங்கள் சவுதியில் அந்த காலத்துலேயே நாங்கள் ஃபாத்தியாவுக்கு எதிராக இருந்தோம், நாங்கள் அந்த காலத்துலேயே மௌலூதுக்கு எதிராக இருந்தோங்கிறீங்களா? உங்கள் பழம்பெருமையெல்லாம் வேலைக்காகாது. அதே தான் குறைஷிகள் அன்றைக்கி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் தான் அல்லாஹ் இங்கே உடைக்கிறான். இந்த நபிமார்களே பழம்பெருமை பேசிட்டு சிறுக்கு வச்சாங்கன்னா வேலைக்காகாது, எல்லாத்தையும் தட்டி நான் டெலீட் பண்ணி விட்டுருவேங்கிறான். இவர்களுக்கு நாம் வேதத்தையும் ஞானத்தையும் தூதுத்துவத்தையும் வழங்கியிருந்தோம். அப்போ அல்லாஹ் குரானில் எங்கெல்லாம் கிதாபு கொடுத்தோம் அப்படின்னு, வேதத்தை கொடுத்தோம்னு சொல்கிறானோ அந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஹிக்மத்தை, ஞானத்தை கொடுத்தோம். ஆத்தை நாஹுமுல் கிதாபு வல் ஹுக்ம, கிதாபையும் கொடுத்தோம், ஹிக்மத்தையும் கொடுத்தோம் அப்படிங்கிறான். அப்போது வேதம்னா என்ன, ஞானம்னா என்ன, இது நிறைய இடத்துல நான் அந்தந்த இடத்துல சொல்லியிருப்பேன், ஒரு ரிவைண்டிங்காக சொல்கிறேன், சரியா? வேதம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருது. ஹிக்மத்துங்கிறது என்ன? அதுவும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் வருது. வேதம் டாக்குமெண்ட் செய்யப்பட்டிருக்கு, ஹிக்மத்து டாக்குமெண்ட் செய்யப்பட்டிருக்கா? வேதம் பாதுகாக்கப்பட்டிருக்கு, ஹிக்மத்து பாதுகாக்கப்பட்டிருக்கா? இல்லை. இது இன்னியும் அல்லாஹ் கையில் தான் இருக்குது. அது என்ன ஹிக்மத்து தெரியுமா? எந்த ஆயத்தை எப்போ அப்ளை பண்ணுறது, எந்த ஆயத்துடைய ஒரிஜினல் மீனிங் இது, எந்த ஆயத்துடைய சரியான பொருள் இது, தாவீல் எது, இது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருக்குது. குவாலிட்டி பார்த்து தான் இன்றைக்கி அல்லாஹ் கொடுப்பான். புரியுதா? நீ போய் மதரசாவில் போய் சேர்ந்துட்டேனாலாம் ஹிக்மத்து உனக்கு கேரண்டி கிடையாது. மதரசாவில் படித்தவனுக்கும் அல்லாஹ் ஹிக்மத்தை கொடுப்பான். மதரசாவில் படித்தா தரமாட்டான்லாம் சொல்ல மாட்டேன். மதரசாவில் படித்தவங்களுக்கும் கொடுப்பான், படிக்காதவங்களுக்கும் கொடுப்பான். இன்றைக்கும் எத்தனையோ மதரசாவில் படித்த ஆலிம்கள் கீழே கமெண்ட்டில் சில பேர் போடுறாங்க, நாங்கள் மதரசாவில் படித்தோம் ஆனால் இந்த விஷயங்கள்லாம் சொல்லித்தரப்படலை, நீங்கள் மௌதூதியுடைய இந்த புக்கிலேருந்து எடுத்து இப்படி பேசிங்க. நான் இதை கொண்டாடல, சொந்தம் கொண்டாடல, இதை நான் தான் கண்டுபிடிச்சேன்னெலாம் கிளைம் பண்ணல. எனக்கும் இன்னொரு மூலமாக தரப்பட்டது, நான் அங்கே பார்த்து எடுத்தேன், படித்து எடுத்தேங்கிறேன். அதே தான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் எனக்கு எந்த தலைக்கணமும் கிடையாது. நான் என்னை நானே உயர்த்திக்கலை. நானும் கற்றுக்கிட்டேன், நான் கற்றுக்கிட்ட மாதிரி நீங்களும் போய் கற்றுக்குங்கன்னு தான் சொல்கிறேன். என்னை விட்டுருங்க, நீங்களே போய் படிங்க, என்னை ஒரு சோர்ஸாக வைக்காதீங்க, நீங்களே படிங்க, என்னை தாண்டி மேலே போங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். புரியுதா? அப்போது உலமாக்கள் இன்றைக்கும் சில பேர் இருக்காங்க, மதரசாவில் படித்தவங்களும் இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு, குரான் இதைத்தான் பேசுது. ஒரு சில உலமாக்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன் டைரெக்டாக. அவங்ககிட்ட நான் இதை எடுத்து காட்டினோன்னே அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மை தான், எங்கள் கவனத்துக்கு வராமல் இருந்துச்சு, எங்கள் கவனத்துக்கு வரல, எங்கள் உஸ்தாத் இப்படி பாடம் நடத்தலை, எங்களுக்கு சொல்லாமல் இருந்துச்சு, இப்போ எடுத்து பார்க்குறோம், ஒவ்வொன்றும் நீங்கள் சொல்கிறது பொருத்தமாக இருக்குது, குரானில் நீங்கள் சொல்கிற விஷயம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற. அப்போ ஹிக்மத்துங்கிறது என்னது? இதுதான். இது குரானை சரியாக பொருள் புரிந்து சரியான நேரத்தில் சரியான ஃபத்வாவை எடுத்து செயல்படுத்துவது. புரியுதா? ஹிக்மத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் ஒரு சில உதாரணங்களோட ஒரு தனி பயானாக இன்ஷா அல்லாஹ் ஒரு கூடிய விரைவில் நம்ம போடுவோம். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், இவர்களுக்கு நாம் வேதத்தையும் ஞானத்தையும் வழங்கியிருந்தோம், தூதுத்துவத்தையும் வழங்கியிருந்தோம். ரிசாலத்து அல்லாஹ் என்ன பண்ணியிருந்தான்? இந்த முன்னாடி இப்போ பட்டியல் போட்டான்ல, இத்தனை நபிமார்கள், இப்ராஹிம் நபி, இஸ்மாயில், யாக்கூபு, மூசா, ஈசா அலைஹிஸ்ஸலாம், இத்தனை நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் போட்டிருந்தான்ல. இவங்களுக்கு என்னென்ன கொடுத்தான்? 3 விஷயம் கொடுத்தான். ஒன்று கிதாப், ரெண்டாவது ஹிக்மத். என்ன அது ஹிக்மத்து? கிதாபை எப்படி செயல்படுத்துவது, அந்த அறிவு, விஸ்டம், நாலேஜ், அது கொடுத்துருந்தான். 3வது என்ன? தூதுத்துவம். தூதுத்துவம் என்ன? இதை ரெண்டையும் வச்சுக்கிட்டு நீங்களே உட்காந்துக்கூடாது, அது மக்கள் மத்தியில் போய் பரப்பணும். இந்த கிதாபும் ஹிக்மத்தும் ஒழித்து வைக்கப்பட வேண்டிய விஷயம் கிடையாது, பரப்ப வேண்டிய விஷயம்.
இதுதான் தூதுத்துவம். நீங்கள் சும்மா உட்காரக்கூடாது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்களுடைய வேலையில் சும்மா உட்காரக்கூடாது. இந்த வேலையில் நீங்கள் செயல்படணும். அப்படி சரி, ஓகே. தூதுத்துவம் அல்லாஹ் கொடுத்தான். யார் யாருக்கு கொடுத்தான்? யார் யாருக்கு கொடுத்தான்? இந்த முன்னாடி பட்டியல் போட்ட நபிமார்கள் கொடுத்தான். அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்தான். அதோட தூதுத்துவம் என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சு. சரியா? அப்போ குரானை மூடி வச்சுட்டு எந்திரிச்சு போயிடலாமா? வாக்கிர் தாவனான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தூதுத்துவ பணி முடிஞ்சு போச்சு. முடியல. எங்கே முடிஞ்சது? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நான் எதை கொண்டு வந்தேனோ அது உங்களுக்கு சொல்லிட்டேனான்னாங்க. ஹஜ்ஜத்துல் விதால சொல்லிட்டீங்க அல்லாஹ்வுடைய தூதரே, அதை எங்களுக்கு நீங்கள் நலம் நாடி விட்டீர்கள், அதன் உரிமையை நீங்கள் செய்து விட்டீர்கள் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க. ஒத்துட்டீங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணுறீங்க? நீங்கள் போய் மற்றவங்களுக்கு சொல்லு. அப்போது தூதுத்துவம் அல்லாஹ் நபி கொடுத்தான். நபி இப்போ நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? நான் பாட்டுக்கு போய் டெய்லி என் பொழப்பை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. புரியுதா? தூதுத்துவம் ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஆனால் எந்த அளவுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு? ரசூலுல்லாஹ் அளவுக்கு ஆகலை. ரசூலுல்லாஹ் 24 ஹவர்ஸ் தாயி. அவர் நைட்டு பகல் அல்லாஹ்வுடைய வேலையை வந்து செஞ்சு ஆகணும். நம்ம அல்லாஹ் என்ன பண்ணான்? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். என்ன பண்ணிட்டான்? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நீ 10 நிமிஷம் கூட வேலை செய்யலாம், 10 மணி நேரம் கூட வேலை செய்யலாம். நீ வந்து ஒரு வீடு கட்டுற அளவுக்கு கூட நீ சொத்து சேர்த்தலாம், 10 வீடு அளவுக்கு கூட நீ சொத்து சேர்த்தலாம். புரியுதா? நீ பார்த்து முடிவு பண்ணிக்கப்பா. டைம் வந்து நீ என்ன சொல்கிற? பிளாங்க் செக் எல்லாம் எழுதி கொடுத்துட்டான். எத்தனை சைபர் வேணாலும் நீ போட்டுக்கோ. அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணிட்டான்? நீ பார்த்து முடிவு பண்ணு. அப்போ எல்லாம் டெஸ்ட் பண்ணுவான். எவ்வளோ நேரம் முடிவு பண்ணுறான்? எல்லாம் ஒரு அரை மணி நேரம் வேலை செஞ்சான். அப்படியா? அவ்வளோதான் டைம் உனக்கு இருந்துச்சா? போதும்னா சரி, ஓகே, விட்டுரு. சொர்க்கத்தில் ஒருத்தன் மட்டும்தான் கவலையாக இருப்பானா? யார்? அவனுக்கு கொடுத்த ஞாபகத்தை வச்சு பார்த்து பக்கத்தில் இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்ருப்பான். எல்லாம் வாரி வாரி அவனை பார்ப்பான். ஆஹா, அவனுக்கு இவ்வளோ கொடுக்குறானே, எனக்கு இவ்வளோ கொடுக்குறானே. என்கிட்ட அவ்வளோ டைம் இருந்துச்சே, நான் ஃபோன் நோண்டிகிட்டு இருந்தேனே. புரியுதா? ஐயோ, நான் வேறு பக்கம் டைம் பாஸ் பண்ணேனே, என்னுடைய நேரத்தை வேறு இதுக்காக ஒதுக்குனேனே, லீவு கிடச்சதுன்னு டூரு போனேனே, என்ன இப்படிலாம் நான் வீணாக போயிருந்தேன். இது பண்ணியிருக்கலாம், பயான் ஏதாவது செஞ்சுருக்கலாமே. அந்த அன்னைக்கு ஒரு பயான் வச்சு பொம்பளைங்க கேட்குண்ணா, டெய்லி வேலை செய்கிறோம், இந்த குடும்பத்துக்கு மாடாக உழைஞ்சி அப்படி கொஞ்சம் தேஞ்ச மாதிரி அந்த பொம்பளையும் தெரியல. ஒன்றும் இல்லை, வேலை செய்யலாம்ல. எங்கள் தீனுடைய வேலை நடக்குது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். மனுஷன் தானே வந்து உட்காந்துருக்கான் தீனுடைய பேச்சு கேட்குறதுக்கு. வயிறு இல்லையா அவனுக்கு? மலக்கா வந்து உட்காந்துட்ருக்காங்க தேவையற்றவர்கள் அப்படின்ட்டு. வர்றவன் மனுஷன்தான், அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவனுக்கு டீ கொடுக்கணும், அவனுக்கு நேரத்துக்கு தண்ணி கொடுக்கணும், அவனுக்கு காற்று வசதி பண்ணி கொடுக்கணும், அவனுக்கு வெளிச்சம் பண்ணி கொடுக்கணும், அவன் பாத்ரூம் டாய்லெட் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கணும். உட்காந்து தாவா செய்கிறது சும்மாவா? எல்லாத்துக்கும் தான் செலவாகும். இப்போ அதனால தான் இப்போ ஃபண்டு கேட்குறோம். எது கேட்குறோம்? தாவா பரவலாகும் போது தான் அதெல்லாம் தேவைப்படும். ஒவ்வொன்றையும் லிஸ்ட்டு போட்டுகிட்டு இருக்க முடியாது. நாங்கள் இதை பண்ணோம், நாங்கள் அதை பண்ணுறோம், நாங்கள் இதை பண்ணுறோன்ட்டு. புரியுதா? ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பொருளாதாரம், நீங்கள் பொருளாதாரம்னு ஓடுறீங்களா? உங்கள் பொருளாதாரம் உங்களுக்காகத்தான் தரப்பட்டதுன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி உலகத்திலேயே அதிகமான காசு எதுக்கு செலவாகுது தெரியுமா? ஒரு சினிமா எடுக்கிறான், பட்ஜெட்டு 100 கோடின்னு வச்சுக்கோ, 50 கோடி படத்துக்கு, மீதி 50 கோடி ப்ரமோஷனுக்கு செலவு பண்ணுறான். 50 கோடி ரூபா போட்டு சினிமா எடுத்து அதை ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு 50 கோடி ரூபா செலவு பண்ணுறான். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை. புரியுதா? ஒரு கிரிக்கெட் போட்டி நடக்குதுன்னு வச்சுக்கோ, ஏசியா கப்பு நடக்குது, அதுக்கு எவ்வளோ ப்ரமோஷனுக்கு செலவு பண்ணுறாங்க தெரியுமா? இதில் ஆடு கொடுக்கணும், அதில் ஆடு கொடுக்கணும், இங்கே அங்கே பெரிய ஃப்ளெக்ஸ் வைக்கணும். நீங்கள் டெல்லி, பாம்பே, கல்கத்தாலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய ஃப்ளெக்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் எங்கேயும் ஃப்ளெக்ஸ் பார்த்துருக்க மாட்டேன் கிரிக்கெட் மேட்ச்சுக்கு. அங்கே அந்த ஐபிஎல் மேட்ச்சுக்கெலாம் வருதில்ல, பப்ளிக் ரோட்டில் அங்கங்கே ஃப்ளெக்ஸ் வச்சுருப்பான். சிம்பிளாக புரிஞ்சுக்கங்க, ஒரு கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தான் மிகப்பெரிய லெவலில் பணம் செலவு தேவைப்படுது. ஏன்னா மனிதர்கள்ட்ட கருத்து கொண்டு போய் சேர்த்துக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் தேவை, மேன் பவர் தேவை, ஃபியூல் தேவை, எனர்ஜி தேவை, கரண்ட்டு தேவை. புரியுதா? ஏகப்பட்ட விஷயங்கள் தேவை. அதனால தான் தாவாவுக்கு பணம் ஃபுல்லாக செலவு பண்ணும். செலவு பண்ண வேண்டிய அளவுக்கு இன்றைக்கி முஸ்லீம் உம்மத்து பண்ணல. இஸ்லாத்தை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறவர்கள் எப்படி செலவு பண்ணுறாங்கன்னு தெரியுமா?
கேட்டால் ஐயோ கலாச்சாரத்துக்கு எடுக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு எதிராக ப்ராபகண்டா பண்ணுறாங்க, கேரளா ஃபைல்ஸ் எடுக்கிறாங்க, பேட் கேர்ள்னு படம் எடுக்கிறாங்க, இதை எடுக்கிறாங்க அதை எடுக்கிறாங்கிறீங்கள, ஃபரான நம்ம ஒரு படம் எடுக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு எதிராக இவ்வளோ சூழ்ச்சி பண்ணுறாங்கன்னு தெரியுது இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த சூழ்ச்சிகளை முறியடிக்கிறது ஃப்ரீயாக பண்ண முடியுமா? சூழ்ச்சி காசு செலவாகுதுன்னா சூழ்ச்சியை முறியடிக்கிறதுக்கு காசு செலவாகும்ல. விஷத்தை போடுறான் அப்படின்னா ஆன்டிவேனமும் காசு செலவாகும்ல. அது மாதிரி தான், புரியுதா? அதனால் அந்த ஷோல்டரில் இப்போ அந்த நுபுவத்து வந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த நுபுவத்து இன்றைக்கி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஒவ்வொரு முஸ்லீமுடைய ஷோல்டரில் உட்காந்துட்டு இருக்குது. இதுக்கு வந்து நாம் வந்து கொடுக்கணும். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இனி இம்மக்களை, அதாவது இந்த மக்காவாசிகளை, இந்த அருட்கொடையை ஏற்க மறுப்பார்களாயின் மறுத்து விட்டு போகட்டும். நாம் இந்த அருட்கொடையை வேறு மக்களிடம் ஒப்படைத்திருக்கிறோம், அவர்களோ அதனை மறுப்பவர்களாக இல்லை. இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் குறைஷிகளை பார்த்து, 13 வருஷம் என்னுடைய ரசூலு உங்ககிட்ட பிரச்சாரம் பண்ணுறேன். எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் சும்மா உட்காந்துருப்பாங்களா என்ன? அல்லாஹ் சொல்கிறான், இந்த இனி இம்மக்கள் இந்த அருட்கொடையை ஏற்க மறுப்பார்களானால் மறுத்து விட்டு போகட்டும். அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த மக்கள் ஏற்க மறுக்கிறாங்கன்னா மறுத்துட்டு போ. ஏற்காத எங்களை எப்படி நீ ஒத்துக்க வைக்கலான்னு பார்க்கலாம். எதுக்குடா நாங்கள் எதுக்குடா உனக்கு ஒத்துக்க வைக்கணும்? நீ ஏற்றுக்கிட்டீன்னா உனக்கு நல்லது, ஏற்றுக்கிட்டு நாசமாக தான் போகிறேன்னா போ. ஏன் யாரை பார்த்து இங்கே யாரை மீன் பண்ணுறான்? ஏன்னா எவ்வளோ பெரிய பொறுப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரப்பட்டது. ரோமர்களுடைய பிடியில் இருக்கக்கூடிய அந்த மக்களை மீட்டெடுக்கணும். பாரசீகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிடியில் இருக்கக்கூடிய மன்னர்களுடைய பிடியில் இருக்கக்கூடிய அந்த மக்களை மீட்டெடுக்கணும். எவ்வளோ பெரிய பணி, அதுக்கு எவ்வளோ பெரிய மேன் பவர் தேவை. மேன் பவர் வேணும்னா குறைஷிகள் முதல்ல இதை ஒத்துக்கணும். குறைஷிகள் ஒத்துக்கிட்டால் தான் மற்ற கிராமத்தில் இருக்கிற சுற்றுப்புற அரபிகள்லாம் ஒத்துக்குவான். அப்போ குறைஷிக்கு தலைவர்கள் ஒத்துக்கிட்டால் தான் குறைஷி மக்கள் ஒத்துக்குவாங்க. தலைவர்கள் பின்னாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 13 வருஷம் ஆச்சு. ரசூலுல்லாஹ் விட தெளிவாக பேசுகிறவன் இந்த உலகத்தில் வேறு யார் இருக்கா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவுக்கு அக்கறையோடு பேசக்கூடியவன் உலகத்தில் யார் இருக்கா? ரசூலுல்லாஹ் அளவுக்கு உண்மையை பேசக்கூடியவன் உலகத்தில் யார் இருக்கா? ரசூலுல்லாஹ் அளவுக்கு கவலையாக பேசக்கூடிய அளவு வேறு யார் இருக்கா? மூஞ்சில் அடித்த மாதிரியா அவன்கிட்ட பேசியிருப்பாங்க அபூஜஹல்கிட்ட? அவனை கேவலப்படுத்துகிற மாதிரியா பேசியிருப்பாங்க? எவ்வளோ கவலையாக, எவ்வளோ கேரிங்காக, எவ்வளோ டவுன் டு எர்த்தாக, எவ்வளோ பணிவாக அந்த பிரச்சாரத்தை எடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு திமிரு பிடிக்கிறேன். அப்போது பெரிய பெரிய அந்த லீடர்ஸ் திமிரு பிடிச்சி இந்த பக்கம் போயிட்டாங்க. என்ன ஆளுமைகள், பெரிய லீடர் இல்லாத ஆட்கள் யார்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களாம் லீடர் கிடையாது. ரசூலுல்லாஹ் லீடர்கிட்ட பேசுனாங்க, லீடரை ஏற்றுக்கல, வந்தவங்களாம் லீடர் ஆக்கிட்டாங்க. இப்போ அந்த நியாமத்து என்ன ஆகி போச்சு? யாருக்கு ஷிஃப்ட் ஆகிருச்சு? இப்போ ஆமாம் என்ன பண்ணுவேன்? இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஆஸ்திரேலியா கூட மேட்ச்சு, ஸ்ரேயா ஐயரை கூப்பிட்றேன், அவன் வரமாட்டேங்கிறாரு. இல்லைங்க நான் எங்கள் ஃபேமிலியில் கல்யாணம் இருக்குங்கிறேன். ரோஹித் சர்மா நான் கல்யாணம் இருக்குங்கிறான். இன்னொருத்தன் எனக்கு வயிற்று வலிங்கிறான். அப்போ என்ன பண்ண முடியும்? ஏடிஎம் தான் அனுப்ப முடியும். திடீர்னு வெஸ்ட் இண்டீஸ் ஒரு தடவை பிரச்சனை பண்ணிச்சு, சம்பள பிரச்சனையில். டாப் பிளேயர்ஸ் எல்லாருமே அப்படியே பாய்காட் பண்ணாங்க, ஸ்ட்ரைக் பண்ணாங்க, நாங்கள் வரமாட்டோன்னு. அப்படியே ஏடிஎம் அனுப்புனாங்க. அந்த மாதிரி தான் சொல்கிறேன். இப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் டாப் பிளேயர்ஸ் யார்? அபூஜஹில், வலீத் பின் முகீரா, இவங்கெல்லாம் தான் டாப் பிளேயர்ஸு. வரமாட்டேன்னாங்க. ஓகே, 2வது லெவல் பிளேயர் இருந்தாலும் போதும். இவங்களை வச்சு எப்படி ஒத்துக்க வைக்கணும்னு தெரியும். என்ன ஒரு 8 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஆகிட்டு போகுது. மக்கா வெற்றி, ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத்துலேருந்து மக்கா வெற்றி எவ்வளோ ஆச்சு? 8 வருஷம் ஆச்சு. ஆகிட்டு போகுது, டிலே ஆகிட்டு போகுது. யாருக்கு நஷ்டம்? உனக்கு தான் நஷ்டம். கடைசியாக அசிங்கப்பட்டு வந்தீங்களா இஸ்லாத்துக்கு? தோற்று வந்தீங்களா இஸ்லாத்துக்கு? பேர் என்ன உங்களுக்கு? துலக்காக்கள், சஹாபாக்கள் கிடையாது. நீங்கள் சஹாபி கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய சஹாபாக்கள் கையளவு தர்மம் பண்ண அளவுக்கு நீங்கள் மலையளவு நீங்கள் இன்றைக்கி பண்ணிங்கன்னா கூட அவங்களுக்கு ஈக்குவல் நீங்கள் ஆக மாட்டீங்க. ஏன்? வெற்றிக்கு முன்னாடி வர்றவங்க தனி கணக்கு. அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நாம் இந்த அருட்கொலைகளை வேறு மக்களிடம் ஒப்படைத்திருக்கிறோம், அவர்களோ அதனை மறுப்பவர்களாக இல்லை. அப்போது அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? இந்த அருட்கொடை லீடராக இருந்த உங்களுக்கு கொடுத்தேன், நீங்கள் திமிரு பண்ணீங்க. இப்போ லீடர் இல்லாத பிலால், அம்மார் பின் யாசிர், இந்த மாதிரியான சஹாபாக்கள்கிட்ட வந்து நான் இப்போ கொடுத்துட்டேன்.
இப்போ அவங்க வந்து அதோடைய உரிமையை நிலைநாட்டுறாங்க. அந்த அருட்கொடையோடைய சீரியஸ்னஸ் அவங்களுக்கு புரியுது, அதோடைய கமிட்மெண்ட்டு அவங்களுக்கு தெரியுது. ரசூல்லாவுக்கு பக்கபலமாக இவங்க இருக்காங்க. ரசூல்லா இவங்கள வச்சு ரசூல்லா அந்த ஒர்க் பண்ணுறாங்க. இதே இவங்க இஸ்லாத்தை ஏற்றிருந்தாங்கன்னா எப்போவோ பாரசீகத்தையும் ரோமாபுரியும் ரசூல்லா ஜெயிச்சிருக்க முடியும். அதே மாதிரி இந்த அருட்கொடை அடுத்து ஷிஃப்ட் ஆகுது. யாருக்கு ஷிஃப்ட் ஆகுது? குறைஷிகளுக்கு எல்லாம் நீட்டுறான், இந்தாப்பா வாங்கிக்கோன்ட்டு, வேணான்ட்டாங்க. இவங்க முதல்ல வாங்கிட்டாங்க. அடுத்ததில் யார் கவர் ஆகுறாங்க? மதீனாவாசிகளும் கவர் ஆகிறாங்க. இன்னும் யார் கவர் ஆகிறாங்க? நாமளும் கவர் ஆகிறோம். புரியுதா? இப்போ இன்றைக்கி அந்த அருட்கொடை க்யூவில் நாமளும் இருக்கோம். அதே மிஷன் இன்னும் போயிட்டுருக்கு. நபியுடைய தூதுத்துவம் பணி இன்றைக்கும் என்ன இருக்குது கேட்டால் சாக்கு சொல்லிவிட்டு நம்ம இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கோம்? இந்த அருட்கொடைக்கு அதனுடைய உரிமையை வழங்காமல் இருக்கும். இந்த தீனுடைய சீரியஸ்னஸை வந்து நாம் உணராமல் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? காம்ப்ரமைஸ் பண்ணி இணை வைப்பை ஹலாலாக்கிட்டோம். என்ன பண்ணிட்டோம்? என்னங்க பண்ணுறது? ரசூல்லா அனுப்பப்பட்ட நோக்கம் இதுதான். குரான் வந்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்வியலை தான் பேசுது. சமூக வாழ்வில் அல்லாவுக்கு தான் கட்டுப்படணும். ஆனால் அதெல்லாம் பண்ணணுன்னா நமக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுங்களா? இப்போ நம்ம நிலமையை பாருங்கள். நம்ம எவ்வளோ லோயஸ்ட் நிலமையில் இருக்கோம். தலைக்கு மேலே நம்மளை வந்து பாசிச சக்திகள் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கு. பலவீனமான நிலையில் நாம் இருக்கோம். புரியுதா? அடக்குமுறையாளர்கள் நம்ம மேலே வந்து சுமத்தப்பட்டுருவாங்க. அதனால தான் நாங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கோம்? ஒரு பாலிசி எடுத்திருக்கோம். என்ன பாலிசி? ஷிர்க்கை வந்து லீகல் ஆக்கிற பாலிசி, ஷிர்க்கை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற பாலிசி. அவர்கள் தாம் அல்லாவால் நேர்வழி காட்டப்பட்டவர்கள், அவர்களுடைய வழியினையே நபியே நீரும் பின்பற்றும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இவங்க தான் அல்லாஹ்வுடைய நேர்வழி காட்டப்பட்டவங்க. யார்? இத்தனை நபிமார்கள் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்லிவிட்டு குறைஷிகளை பார்த்து அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறான்? உங்கள் சௌரியத்துக்கெல்லாம் எதுவும் இங்கே நடக்காது, நீங்கள் இணை வைச்சா மன்னிச்சிருவன்லாம் நீங்கள் கற்பனை பண்ணிகிட்ருக்காதீங்க. இந்த நீங்கள் யாரை பெரிய ஆளுன்னு நினைக்கிறீங்களோ, மூதாதையர்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கே நான் அந்த ஆப்ஷன்லாம் கொடுக்கல. சரியா? அதனால் நீங்கள் ஸ்டாலிடாக அவங்களுடைய வழியை ஃபாலோ பண்ணுங்க. நான் இந்த அழைப்பு பணிக்காக எவ்வித கூலியையும் உங்களிடம் கோரவில்லை என்று கூறுகிறான். ரசூலா என்ன சொல்கிறாங்க? இந்த பிரச்சாரத்தை நான் காசு சம்பாதிக்கிற நோக்கத்துக்காக வரல, இது ஒரு உபதேசம் மட்டும்தான். சரியா? அப்போது இதை நீங்கள் ஏற்க மறுத்தா யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தான் நஷ்டம். இங்கே என்னமோ அல்லாஹ் வந்து ப்ளீஸ்ப்பா உங்களை நம்பி தான் இந்த கடையை திறந்துருக்கேன், எது இஸ்லாமுங்கிற இந்த கடை, நீங்கள் கஸ்டமராக ஆகலைன்னா இந்த கடை வந்து ஃப்ளாப் ஆயிரும். நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், என்னுடைய அட்வான்ஸ் போயிடும், என்னுடைய அந்த டெக்கரேஷன் அந்த இன்டீரியர் பண்ண காசு அதெல்லாமே போயிடும், இந்த பிஸ்னஸில் நான் ரொம்ப லாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா? ரசூல்லா எப்படி சொல்கிறாங்க? இந்த அழைப்பு பணிக்காக எந்த கூலியையும் உங்களிடம் எதிர்பார்க்கவில்லை. இதனால தான் ரசூல்லா என்ன பண்ணாங்க? மதீனாவில் ஆட்சியாளராக இருந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு அவங்க ஏன் சிம்பிளிசிட்டி காமிச்சாங்க? ஏன்னா இந்த ஆயத்தை ஹயாத்தாக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருந்துச்சு. அதாவது கவர்மெண்ட்டுடைய ஜிடிபியில் டோட்டல் ரெவின்யூவில் 20% ஷேரு ரசூல்லாவுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்தான். அந்த 20% ஷேரை ரசூல்லா எப்படி அனுபவிச்சாங்க தெரியுமா? 3 மாதம் அடுப்பேரியில் 20% ஷேர்னா தெரியுமா? கவர்மெண்ட் பட்ஜெட் போடுதில்ல, போடுவாங்க பாருங்க, ஒரு லட்சம் கோடி ரூபா பட்ஜெட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுது, 1 லட்சம் கோடி. அப்போ 20,000 கோடி ரூபா ஒரு ஷேரு, ரசூல்லாவுடைய ஷேரு அப்படியே ஒதுக்கிடணும். 20,000 கோடி ரூபா ரசூல்லாவுக்கு ஒதுக்கணும். ஒதுக்குனா ரசூல்லா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? காலையில் அல்லாஹ் ஒதுக்கின பங்கீடு ரசூல்லா வாங்க மாட்டேன்னு சொல்ல முடியாது, வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அங்கே டிஸ்ட்ரிபியூட்டு, நீ எடுத்துக்கோ நீ எடுத்துக்கோ நீ எடுத்துக்கோ நீ எடுத்துக்கோ. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அனுப்புகிறாங்க, ஒரே ஒரு அடிமை மட்டும் எங்களுக்கு கொடுங்கன்ட்டு. நேராக போய் தஸ்பீ சொல்லி கொடுக்குறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, ஊருக்கே இப்படி கொடுக்குறீங்கள, அந்த 20% ஷேரில் 100 அடிமைகள் இன்றைக்கி பிடிச்சிட்டு வந்தாங்கள்ல, அதில் 20 அடிமைகள் உங்களுக்கு வந்திருக்குல்ல, அதில் ஒரு அடிமை எங்களுக்கு கொடுங்களேன், தண்ணி என்னால் சேர்ந்த முடியல, எனக்கு ஹார்ட் பேஷண்ட்டு. அலி வந்து வீட்டிலே இருக்க மாட்டேங்கிறார், எப்போ பார் உங்கள் கூடவே வேலைக்கு பிஸியாக இருக்கிறார், நீங்கள் கொடுங்களேன் அப்படிங்கிறாங்க. ரசூலா என்ன சொல்கிறாங்க? நேராக மகளை போய் சமாதானப்படுத்தி
இந்தம்மா கை வலிக்குதா, தண்ணி சேர்ந்து கை வலிக்குதா, உனக்கு கை வலிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு துவா சொல்லித்தரேன். இந்தா சுபானல்லா 33 தடவை, அல்ஹம்துலில்லா 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை, இதை சொல்லு, உடம்புல இருக்கிற டயர்டெல்லாம் போயிடும். இதுக்கு பேரே என்ன? தஸ்பீஹே ஃபாத்திமா. இதுதான். ஹசன் ரலியல்லாஹு வந்து ஒரே ஒரு பேரிச்சம்பழம் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டாங்க. பதறிட்டு ரசூலா நேராக வந்து வாயிலேருந்து கழட்டி துப்பு துப்பு. அது அது தின்ன பேரிச்சம்பழம் எதுக்காவது யூஸ் ஆகுமா? கீழே துப்புனா அது வீணாக தானே போகுது. அது குழந்தை சாப்பிட்டுட்டு போகலாம்ல. ஆனால் சாப்பிட்டா என்ன ஆகும்? இதுக்காகத்தான் 13 வருஷம் பிரச்சாரம் பண்ணீங்க, பார்த்தீங்களா இப்போ சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கட்டிலில் படுக்கிறாங்க. என்ன மாதிரி கட்டில்? கயிறு, பேரிச்சி மரத்தோட இலை இருக்குல்ல, அதை சுருட்டி கயிறு மாதிரி கட்டி அந்த கைத்து கட்டில் படுத்திருக்காங்க. டைரெக்டாக படுத்திருக்காங்க. உமர்லியம் வந்து பார்த்துட்டு அழுகுறாங்க. அழுதுட்டு, பாரசீக ரோமாபுரி மன்னர்லாம் எப்படி இருக்கான், நீங்கள் ஏங்க இந்த கயிறில் படுத்துட்ருக்கிறீங்க? எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சா அப்படியே உடம்புல செக்குடு அப்படியே பதிஞ்சு கிடக்கு. முதுகில் அப்படியே ரெட்டாக அப்படியே பதிஞ்சு கிடக்கு. ஏன் இப்படி படுத்துட்ருக்கிறீங்க அப்படிங்கும்போது சொல்கிறாங்க, நான் வழிப்போக்கன், இந்த வழியாக உலக வழியாக நான் அப்படி போகிறேன். எனக்கு இந்த துனியாவோட என்ன தொடர்பு? ஏன் தெரியுமா? இந்த டைலாக் அடித்ததுனால தான். இந்த டைலாக் எல்லாம் சொல்ல வச்சான்ல, நான் எந்த ஃபாய்தாக்காகவும் இந்த கொள்கை எடுத்து சொல்லலைன்ட்டு. நான் பாட்டுக்கு இங்கே ஒரு மெத்தை போட்டு தூங்கிட்டு இருந்தேன்னு வச்சுங்க, இப்போ என்ஜாய் பண்ணுற பார்த்தியா நீயே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை வரக்கூடாதுங்கிறதுக்காக ஃபேமிலி. அதே மாதிரி தான் அலிகளான வாழ்ந்தாங்க, அதே மாதிரி தான் ஹசன் வாழ்ந்தாங்க, அதே மாதிரி தான் ஹுசைன் வாழ்ந்தாங்க. அவங்க ஃபேமிலியே என்ஜாய் பண்ணதே கிடையாது. எந்த கூலியும் நான் உங்கள்கிட்டருந்து எதிர்பார்க்கவே இல்லை. அல்லாஹ் சொல்கிறேன், நான் அல்லாஹ்ட்டருந்து ஃப்ரீயாக வாங்கினேன், அல்லாஹ்ட்ட உங்களுக்கு நான் ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன். எனக்கு எந்த கூலியும் வேண்டாம். அல்லாஹ் 20% ஒதுக்கியிருக்கான், அது கூட எனக்கு வேண்டாம், அது கூட எனக்கு வேண்டாம். அதனால தான் அபூபக்கர் ஆட்சிக்கு வர்றாங்க. வந்தவுடனே அபூபக்கரை கலீஃபாவை தேர்வு செய்யப்பட்ட உடனே சஹாபா எல்லோரும் வந்து பையத் செய்கிறாங்க. செஞ்ச உடனே அபூபக்கர் அழுகுறாங்க. ஏன்? என்ன சொல்கிறாங்க? நீங்கள் அழிவில் தள்ளி விட்டீர்கள், என்னை அழிவில் தள்ளிட்டீங்க. ஏன்? கடந்த ஆட்சி யார் பண்ணா? ரசூல்லா பண்ணா. யாரோட என்னை கம்பேர் பண்ணுவீங்க? ரசூல்லாவோட கம்பேர் பண்ணால் நான் நிற்பேனா? அதனால் எவ்வளோ கஷ்டம் பாரு. இது பிரதிபலன் பார்க்காம வேலை செய்யணும். அல்லாஹ் சொல்கிறான், இது அகிலத்தார் அனைவருக்கும் உரிய ஓர் அறிவுரையே ஆகும். அப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இது ஒரு அட்வைஸ். புரியுதா? சாதாரண உபதேசம். அதே மாதிரி விசித்திரமான உபதேசம் கிடையாது. இது நினைவூட்டல், ஜிக்ருங்கிறான். இது வந்து ஒரு நினைவூட்டல். அரபில் அல்லாஹ் அந்த இடத்துல இன்ஹுவா இல்லா ஜிக்ரில் ஆலமீன், இது ஒரு அழகிய நினைவூட்டல். அகிலத்தாருக்கு இது நினைவூட்டல். இது ஒன்றும் புதுசு கிடையாது. இது ஒன்றும் ஏற்றுக்க முடியாத, டைஜஸ்ட் பண்ணவே முடியாத ஒரு கொள்கை கிடையாது. எது? இந்த உலகத்தை அல்லாஹ் ஒருத்தன் படைச்சிருக்கான், அவன் விரும்பியபடி தான் இந்த உலகம் நடக்கணும். இது ஒன்றும் புதுசு கிடையாது. இது வந்து ஃபித்ரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். புதுசான ஒரு எந்த விஷயமும் நம்மளால் ஏற்கவே முடியாது. பேசிக் சாஃப்ட்வேர் நம்ம உள்ளே இது புகுத்தப்பட்டிருக்கு. அல்லாஹ்வை பற்றிய அறிதல் நம்முடைய நாடி நரம்பில் அல்லாஹ் பதிச்சு வச்சுருக்கான். கடவுள் இல்லைன்னு மறுப்பது தான் ரொம்ப கஷ்டமானது. கடவுள் இருக்கான் ஒருத்தன் சொல்கிறது ரொம்ப ஈஸியானது. அதனால தான் கடவுளை வந்து இத்தனை பேர் இன்றைக்கி உலகத்தில் ஏற்றுட்ருக்குறாங்க. அப்போ அது அல்லாஹ் சொல்கிறான், இது எல்லாருக்கும் ஒரு அறிவுரை தான், இது எந்த பிரதிபலனுக்காகவும் நான் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அதில் இன்னொரு விஷயமும் நான் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, ரசூல்லா காசு வாங்காமல் செஞ்சாங்க, இது ரசூல்லாவுக்கு மட்டும்தான். அதே அபூபக்கர்லியானும் காசு வாங்கிட்டு தான் செஞ்சாங்க. ஏன்? அவங்க ஃபேமிலி ரன் பண்ணும்ல. புரியுதா? ரசூல்லா அளவுக்கு அவங்களுக்கு பொறுப்பு கிடையாது. ஏன்னா அவர் நபி கிடையாது. நபிமார்களுக்கு மட்டும்தான் இந்த பொறுப்பு. என்னது? காசு வாங்கக்கூடாது. ஆனால் சஹாபாக்களுக்கு அந்த பொறுப்பு கிடையாது. அதனால் இன்றைக்கி வந்து தீனுடைய ஒர்க்கு ஒருத்தர் செய்கிறாரு, இவர் கேமராமேன் காசு எப்படி வாங்கலாம், இவர் வந்து தாயின்னு சொல்லிட்டு எப்படி காசு வாங்கலாம்? காசு வாங்காமல் எப்படி ஃபேமிலி சோத்துக்கு யார் போடுவா? உழைக்கிறதுக்கு போயிட்டா இதை விட்டு இங்கே யார் உழைப்பா? அப்போ இது ஜாபு தான், இது ஒர்க்கு தான். எப்படி இராணுவத்துக்கு சம்பளம் இருக்கா இல்லையா? அப்போ செத்தா சொர்க்கம் இருக்கா இல்லையா? அப்போ காசுக்கு தானே இராணுவத்துக்கு சண்டை போட போகிறீங்க. அப்போ காசு வாங்கிட்டு சண்டை போடுறவனுக்கு மட்டும் சொர்க்கம் இருக்கா?
புரியுதா? காசு வாங்கிட்டு அவங்க ஜிஹாதுக்கு போனால் அது சொர்க்கம் இருக்கா இல்லையா? கனிமத்து கிடைக்குதா இல்லையா? அது இருக்குது. நபிமார்களுடைய கணக்கு தனி, இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை ஒரு தனி ஒரு கிறுக்குத்தனமாக ஆயிரும். புரியுதா? அப்போ இதை வந்து என்னென்னா ஷைத்தானு ஏதோ ஒரு வகையில் நம்மளை வேலை செய்ய விடாமல் முடக்கிடுவான். ஓ, இவன் காசு வாங்குறான், அப்போ காசு கேட்குறவங்களாம் கெட்டவன். இப்போ நம்ம வசூல் பண்ண சொல்லி இப்போ கேட்குறோம். கேட்கும்போது ஓ காசு கேட்குறீங்க, இப்போ நபியே காசு வாங்கலை, நீ ஏன் வேலை செய்ற? ஏன்னா நபிக்கு தான், நபி மட்டும்தான்ப்பா காசு வாங்காமல் செய்வார். மற்றவங்களுக்கு பொறுப்புகள் இருக்குல்ல, அப்போ அவங்களுக்கு ஃபண்டு கொடுத்தா தானே. அப்போ பிரிண்டிங் அவன் பண்ணுவான். இப்போ நீ குரான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு காசு கொடுக்காம பிரிண்ட் பண்ண முடியுமா? நல்ல காரியம் ஃப்ரீயாக பண்ணி கொடுங்க. யார் பண்ணி கொடுப்பா? புரியுதா? யாரும் பண்ண மாட்டாங்க. சரியா? குரான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு காசு வாங்கணும், அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு காசு, பார்சலில் போடும்போது இது அல்லாவுடைய வேதங்க, அதனால் சார்ஜஸ்லாம் பண்ணாதீங்க அப்படின்னா வேலைக்கு ஆகுமா? வேலைக்காகாது. சரியா? அதனால் வந்து தாய்க்கள் வேலை செய்கிறதுக்கு அதுக்கு சம்பளம் கொடுக்கலாம், தொழுகை நடத்துகிற இமாம அதுக்கு சம்பளம் கொடுக்கலாம், மற்ற தீனுடைய காரியங்களுக்காக கமிட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கலாம். அவங்களுக்கு மறுமையிலும் கூலி இருக்குது, ப்ளஸ் உலகத்தில் இந்த வேலையும் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த வேலையை தேர்வு பண்ணுறதே எப்படின்னா, நான் அவங்களுடைய கரியரை கொலாப்ஸ் பண்ணிட்டு தான் இந்த வேலையை தேர்வு பண்ணுறாங்க. ஏன்னா இதில் க்ரோத்தே கிடையாது. என்னடா அதுக்கு போய் வியாபாரம் பண்ணால் 4 காசு நல்லா சம்பாதிக்கலாம். அதில் என்னமோ பணம் கேட்டு இந்த மாதிரி வசூல் பண்ணிட்டு வர்றவங்கள வந்து அப்படியே அவங்கள வந்து பயங்கரமாக ஏதோ பார்த்து பிச்சை போடுற மாதிரி அப்படிலாம் போடுற அந்த மாதிரிலாம் கெத்துலாம் காட்டக்கூடாது. ஸோ இது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும். சரி, இது வரைக்குமான நிகழ்வுகள் போதும். வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.